தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன் இத்தியாகலிங்கம். திருப்தி செய்யலாம் என்று அறிந்திருந்தாள் சப்தம் போடாமல். ஆனால் வேகமாக பிரகாசமுள்ள முகத்தோடு அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவர் வந்துவிட்டாரா என்று நட்டாஷா மெதுவான குரலில் உடனே கேட்டாள். அந்த தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தை விழித்து விடக்கூடாதே என்பதற்காக அவள் அசையாமல் அப்படியே இருந்தாள். அவர் வந்துவிட்டார் திருமதியே என்று அந்த தாதி மெதுவாய் கூறினாள். நட்டாஷாவின் முகம் சிவந்தது. அவளுடைய காலடிகள் அவளை அறியாமலேயே அசைந்தன. ஆனால் அவளால் குதித்து எழுந்திருக்கவோ வெளியே ஓடவோ முடியவில்லை. அந்த குழந்தை மீண்டும் தனது கண்களை திறந்து அவளை பார்த்தது. நீ இங்கேயா இருக்கிறாய் என்று அது சொல்வது போல தோன்றியது. மீண்டும் அந்த குழந்தை தனது உதடுகளை நக்கிக் கொண்டிருந்தது. மெதுவாக அந்த குழந்தையை தனது மார்பில் இருந்து எடுத்த பின்பு நட்டாஷா அதை சிறிது தாலாட்டி தாதியிடம் கொடுத்தாள். அதன் பின்னால் வேகமாக வாசலை நோக்கி போனாள். ஆனால் அந்த வாசலில் அவளுடைய மனதை ஏதோ உறுத்துவதாக தோன்றி அவள் நின்றாள். அதாவது தன்னுடைய மகிழ்ச்சியில் தன்னுடைய குழந்தையை சீக்கிரமாக விட்டு வந்துவிட்டதைப் போல அவளுக்கு தோன்றியது. அவள் சுற்றிலும் பார்த்தாள். அந்த தாதி தன்னுடைய உயர்த்திய கைகளில் அந்த குழந்தையை வைத்துக்கொண்டு அதை கட்டிலில் போடுவதற்காக தயாரானாள். திருமதியே, நீ போகலாம். நீ கவலைப்படாதே, நீ போ என்று அவள் மெதுவான குரலில் சொன்னாள். ஒரு தாதிக்கும் அவளுடைய எஜமானிக்கும் ஏற்படக்கூடிய அந்நியோன்னியத்தோடு அவள் பேசினாள். நட்டாஷா மிருதுவாக காலடிகளை எடுத்து வைத்து முன் அறைக்கு ஓடினாள். தெரேசா தமது சுங்கானோடு படிக்கும் அறையிலிருந்து நடன அறைக்கு வந்தார். இப்போதுதான் முதல் தடவையாக பழைய நட்டாஷாவை அவர் பார்த்தார். பிரகாசமான மகிழ்ச்சியான ஒளி அவளுடைய அழகிய முகத்திலிருந்து வீசியது. அவர் வந்துவிட்டார் என்று அவள் ஓடிக்கொண்டே சொன்னாள். வீயரை பற்றி தெரேசாவுக்கு அதிகமாக சிரத்தை கிடையாது. என்றாலும் அவர் திரும்பி வந்ததைக் கண்டு தெரேசா மகிழ்ச்சி அடைத்தைப் போல உணர்ந்தாள். முன் அறையை அடைந்ததும் ரோம சட்டையோடு நின்று கொண்டிருந்த உயரமான ஒருவர் கழுத்து பட்டியை அவிழ்த்துக் கொண்டிருப்பதை நட்டாஷா பார்த்தாள். அவரேதான், உண்மையில் அவர்தான். அவர் வந்துவிட்டார் என்று அவள் தனக்குள் சொல்லிக்கொண்டு அவரிடம் ஓடினாள். அவரை அணைந்து கொண்டு அவருடைய தலையை தனது மார்பில் அழுத்தினாள். பின்னால் அவரை விலக்கி உறைபனியால் மூடப்பட்டிருந்த அவருடைய புஷ்டியான மகிழ்ச்சியான முகத்தை நோக்கினாள். ஆமாம், அவரேதான். சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்கிறார். உடனே கடந்த 2 வாரங்களாக அவள் அனுபவித்த துன்பங்களையெல்லாம் நினைவு கூர்ந்தாள். அவள் முகத்தில் ஒளிர்விட்டு கொண்டிருந்த மகிழ்ச்சி உடனே மறைந்தது. அவள் முகம் சுளித்து கோபமான வார்த்தைகளையும் கண்டனங்களையும் மழை போல வீயர் மீது பொழிந்தாள். ஆமாம், உமக்கு எல்லாம் நன்றாய்த்தான் இருக்கும். நீர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீர். உமக்கு நன்றாக நேரம் போயிற்று. ஆனால் என்னை பற்றி என்ன? குறைந்தது உமது குழந்தை களுக்காகவாவது நீர் கொஞ்சம் இரக்கம் காட்டியிருக்க வேண்டும். இங்கே நான் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எனது பால் வற்றி போயிற்று. பெட்டியாவின் உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டது. ஆனால் நீர் மகிழ்ச்சியாய் காலம் கழித்தீர். மகிழ்ச்சியாக தம்மை குறை கூற முடியாது என்பதை வீயர் அறிவார். ஏனெனில் அதற்கு முன்பாக அவரால் வர முடியவில்லை. இந்த கோப வார்த்தைகள் எல்லாம் முறையற்றவை என்பதையும் 1-2 நிமிஷங்களில் மறைந்து விடுமென்பதையும் அவர் அறிவார். எல்லாவற்றிற்கும் மேலாக தாம் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் இருப்பதையும் அவர் அறிவார். அவர் புன்முறுவல் காட்ட விரும்பினார். ஆனால் அம்மாதிரி செய்வதற்கு நினைக்கக்கூட அவர் துணியவில்லை. அவர் ஒரு இரக்கமான பீதியுற்ற தோற்றத்தோடு கீழே குனிந்தார். நான் உண்மையாக சொல்லுகிறேன், என்னால் முன்னாலேயே வர முடியவில்லை. இப்போது பெட்டியா எப்படியிருக்கிறான்? இப்போது சரியாய் இருக்கிறான். வாரும் போகலாம். நீர் செய்ததைக் கண்டு வெட்கம் அடையாமல் இருப்பதற்காக நான் ஆச்சரியமடைகிறேன். நீர் இல்லாமல் நான் எப்படி இருந்தேன், எம்மாதிரி கஷ்டப்பட்டேன் என்பதை மட்டும் உம்மால் பார்க்க முடிந்திருந்தால். இப்போது நீ சுகியமாய் இருக்கிறாய் அல்லவா? வாரும் வாரும் என்று அவள் சொல்லி அவருடைய கையை விடாமல் பற்றிக் கொண்டிருந்தாள். பின்னால் அவர்கள் இருவரும் அவர்களுடைய அறைகளுக்கு போனார்கள். நிக்கலசரும் அவருடைய மனைவியும் வீயரை பார்க்க வந்தபோது அவர் குழந்தைகளின் அறையில் தம்முடைய கடைசி குழந்தையை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார். அந்த குழந்தை இப்போது மீண்டும் விழித்து விட்டது. தம்முடைய வலது உள்ளங்கையால் அதை தாங்கி ஆட்டிக் கொண்டிருந்தார். ஒரு மகிழ்ச்சியான பிரகாசமான புன்முறுவல் அந்த குழந்தையின் அகலமான முகத்தில் தோன்றியது. அதனுடைய பல்லற்ற வாயை அது திறந்தது. புயல் காற்றெல்லாம் வெகு நேரத்திற்கு முன்பே ஓய்ந்து போயிற்று.
இப்போது பிரகாசமான மகிழ்ச்சியான ஒளியானது நட்டாஷாவின் முகத்தில் அவளுடைய கணவரையும் குழந்தையையும் பார்த்தபோது தோன்றியது. இளவரசர் தியோடோருடன் எல்லா விஷயங்களையும் நன்றாக பேசி முடித்து விட்டேரா என்று அவள் கேட்டாள். ஆமாம், மிகுந்த சிலாக்கியமாக முடிந்துவிட்டது. இதோ பாரும், அவன் தலையை உயர்த்திக் கொண்டிருக்கிறான். அவன் எம்மாதிரி என்னென்ன பயமுறுத்தி விட்டான் தெரியுமா? நீர் அந்த இளவரசியை பார்த்தேரா? அவரோடு காதல் கொண்டிருப்பது உண்மையா? ஆமாம், அதெல்லாம் மனோராஜ்யம். அச்சமயத்தில் நிக்கலசும் கோமகள் மேரியும் உள்ளே வந்தார்கள். வீயர் அந்த குழந்தையை தமது கையில் வைத்துக்கொண்டு கீழே குனிந்தார். அவர்களை முத்தமிட்டார். அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னார். எவ்வளவோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்த போதிலும், அவற்றைப் பற்றி எவ்வளவோ பேச வேண்டியதிருந்த போதிலும், தனது தலையில் சிறிய தொப்பியை அணிந்து கொண்டிருந்த அந்த குழந்தையானது அவருடைய கவனம் முழுவதையும் இழுத்துக் கொண்டிருந்தது. எவ்வளவு இனிமையாய் இருக்கிறது என்று கோமகள் மேரி அந்த குழந்தையோடு விளையாடிக் கொண்டே கூறினாள். இதோ பாரும் நிக்கலஸ் என்று அவள் தனது கணவரை பார்த்து கூறினாள். இந்த இனிமையான அற்புதங்களின் கவர்ச்சியை நீர் எப்படி அறிய முடியாமல் இருக்கிறீர் என்பதை என்னால் அறிய முடியவில்லை. என்னால் முடியவும் முடியாது என்று நிக்கலஸ் அந்த குழந்தையை கனிவற்ற விதமாய் நோக்கி பதில் சொன்னார். இது ஒரு மாமிச பிண்டம். வாரும் போகலாம் வீயர். அப்படியிருந்த போதிலும் அவர் மிகுந்த அன்பு கொண்ட ஒரு தந்தையாக இருக்கிறார் என்று கோமகள் மேரி தனது கணவரை ஆதரிக்கும் விதத்தில் பேசினாள். குழந்தைகள் 1 வருஷத்துக்கு மேலான பின்புதான் அவருக்கு அம்மாதிரி அன்பு ஏற்படுகிறது. வீயர் குழந்தைகளை ரொம்ப சிலாக்கியமாக சிகிச்சை செய்து பார்த்துக் கொள்கிறார் என்று நட்டாஷா சொன்னாள். தம்முடைய கையானது ஒரு குழந்தையை தாங்கிக் கொள்ளுவதற்காகவே ஏற்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். இதோ பார். ஆனால் இதற்காக அல்ல என்று வீயர் திடீரென்று கூறினார். ஒரு சிரிப்போடு அந்த குழந்தையை தூக்கி அங்கிருந்த தாதியிடம் கொடுத்தார். 12. ஒவ்வொரு பெரிய குடும்பத்திலும் இருப்பதைப் போலவே பால்கில்ஸிலும் பல தனித்த உலகங்கள் இருந்து வந்தன. என்றாலும் அவையெல்லாம் இணைந்து ஒன்றாய் நின்றன. அவை ஒவ்வொன்றும் சுயமான குண விசேஷங்களைக் கொண்டிருந்த போதிலும் மற்றவர்களுக்காக விட்டுக் கொடுத்து வந்தன. மகிழ்ச்சியாகவோ அல்லது துக்கமாகவோ அந்த வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் இந்த உலகங்களுக்கு எல்லாம் முக்கியமானவையாய் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் சம்பவத்தைக் கண்டு சந்தோஷப்படுவதற்கும் அல்லது துக்கப்படுவதற்கும் வெவ்வேறு சொந்த காரணங்கள் இருக்கும். அதாவது மற்றவர்கள் நினைக்கும் காரணங்களுக்கு புறம்பானதாய் இருக்கும். உதாரணமாக வீயர் திரும்பி வந்தது ஒரு மகிழ்ச்சியான முக்கியமான சம்பவம். எல்லாரும் அதே மாதிரியாகவே உணர்ந்தார்கள். தங்களுடைய எஜமானர்களைப் பற்றி நன்றாக மதிப்பிடக்கூடியவர்கள் வேலைக்காரர்களாகும். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய எஜமானர்களைப் பற்றி அவர்களுடைய உரையாடல்களில் இருந்தோ அல்லது அவர்கள் காட்டும் உணர்ச்சிகளில் இருந்தோ மதிப்பிடுவதில்லை. எஜமானர்கள் செய்யும் செய்கைகளில் இருந்தும் நடத்தும் வாழ்க்கைகளில் இருந்துமே அவர்கள் மதிப்பிடுகிறார்கள். அந்த வேலைக்காரர்கள் வீயர் திரும்பி வந்ததைப் பற்றி மகிழ்ச்சி கொண்டார்கள். ஏனென்றால் வீயர் திரும்பி வந்து அங்கே தங்கும்போது கோமகன் நிக்கலஸ் தினந்தோறும் எஸ்டேட் வேலைகளை கவனிப்பதற்காக வெளியே போவதை நிறுத்திவிடுவார் என்றும், அவர் நல்ல சுபாவத்தோடும் குணத்தோடும் இருப்பார் என்றும், எல்லோருக்கும் விடுமுறை நாட்களில் நல்ல வெகுமதிகள் கிடைக்குமென்றும் நினைத்தார்கள். குழந்தைகளும் தாதிகளும் உபாத்தியாயினிகளும் வீயர் திரும்பி வந்ததைக் கண்டு சந்தோஷமடைந்தார்கள். ஏனென்றால் குடும்ப வாழ்க்கையில் அவர்களை வீயர் ஆதரிப்பதைப் போல வேறு யாரும் செய்வதில்லை. அவர் ஒருவர்தான் கிளாவிகார் என்ற வாத்தியத்தில் ஒரு ராகத்தை வாசிப்பார். அந்த ஒரு ராகத்தை வாசித்தால்தான் அவர் சொல்லுகிறபடி எந்தவிதமான நடனத்தையும் ஆட முடியும். அதோடு கூட அவர்களுக்கெல்லாம் அவர் வெகுமதிகள் வாங்கி வந்திருப்பார் என்றும் நிச்சயமாக நம்பினார்கள். குஞ்சு நிக்கலசருக்கு இப்போது 15 வயதாயிற்று. ஒல்லியான அழகான உடல்வனப்போடு புத்திசாலியாகவும் இருந்தான். அவனுடைய மெல்லிய பழுப்பு நிற தலை முடியானது சுருளையாய் இருந்தது. கண்கள் அழகாய் இருந்தன. அவர் வீயர் மாமா திரும்பி வந்ததைக் கண்டு மகிழ்ச்சி கொண்டான். வீயரை மாமா என்றுதான் அவன் அழைப்பது வழக்கம். அவரிடம்தான் அவன் பரவசமும் ஆர்வமும் கொண்ட அன்போடு இருந்தான். வீயர் மீது அவனுக்குள்ள இந்த அன்பை அவனுக்கு யாரும் புகட்டவில்லை. அவன் அவரை பார்ப்பதே அபூர்வம்தான். கோமகள் மேரி அவனை கவனித்து வளர்த்து வந்தாள். அவள் தன்னுடைய கணவர் மீது தான் பிரியம் கொண்டு இருப்பதைப் போல அவனும் பிரியம் கொள்ளும்படி செய்வதற்கு அவளால் முடிந்தவரை முயற்சி செய்து பார்த்தாள். குஞ்சு நிக்கலஸ் தன்னுடைய மாமா மீது பிரியம் கொண்டுதான் இருந்தான். அந்த பிரியமானது ஒரு இகழ்ச்சியோடு கலந்ததாக இருந்தது. ஆனால் வீயரையோ அவன் போற்றி வந்தான்.
அவன் ஒரு குதிரை வீரனாகவோ அல்லது நிக்கலஸ் மாமாவைப் போல ஒரு செயின்ட் ஜார்ஜ் வீரனாகவோ வருவதற்கு விரும்பவில்லை. அவன் வீயரைப் போல நன்றாக படித்து புத்திசாலியாகவும் அன்போடும் இருக்கவே விரும்பினான். வீயருடைய முன்னிலையில் அவனுடைய முகம் எப்போதுமே மகிழ்ச்சியினால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். வீயர் அவனுடன் பேச ஆரம்பித்தால் அவன் முகம் சிவந்து மூச்சு விடாமல் இருப்பான். அவர் பேசும்போது ஒரு வார்த்தையை கூட அவன் தவற விடுவது இல்லை. பின்னால் ரெசலெஸிடமோ அல்லது தனக்குத்தானோ அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து வீயர் சொன்ன ஒவ்வொன்றின் பொருளையும் மீண்டும் யோசிப்பான். வீயருடைய கடந்த கால வாழ்க்கையும் 1812 வருஷத்திற்கு முன்பாக அவருக்கு இருந்த மகிழ்ச்சி குறையும் அதைப்பற்றி குஞ்சு நிக்கலஸ் அவள் கேள்விப்பட்ட சில பேச்சுக்களில் இருந்து ஒரு தெளிவற்ற கவித்துவமான சித்திரத்தை அமைத்திருந்தான். மாஸ்கோவில் அவர் அடைந்த அனுபவங்களும் அவர் சிறைவாசம் செய்ய நேரிட்டதும் பிளாட்டோன் காராட்டேவின் குற்றவுறவும் அவனை பற்றி வீயரிடமிருந்து அவன் அறிந்து கொண்டான். நட்டாஷா மீது அவருக்குள்ள அன்பும் நட்டாஷா மீது இந்த சிறுவனும் கூட முக்கியமான மிகுந்த பிரியம் கொண்டிருந்தான். முக்கியமாக தன்னுடைய தந்தையிடம் வீயருக்கு ஏற்பட்டிருந்த நட்பும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீயரை அவனுடைய உள்ளத்தில் ஒரு வீரனாகவும் மகாத்மாவாகவும் மதிக்கும்படி செய்தன. நட்டாஷாவை பற்றியும் தன்னுடைய தந்தையை பற்றியும் அவள் கேள்விப்பட்ட பேச்சுகளில் இருந்தும் தன்னுடைய இறந்து போன தந்தையை பற்றி மிகுந்த உணர்ச்சியோடு வீயர் பேசுவதை கேட்டதிலிருந்தும் மிகுந்த கனிவான மரியாதையோடு நட்டாஷா அவரை பற்றி பேசுவதை கேட்டதிலிருந்தும் அந்த சிறுவன் நட்டாஷா மீது தன்னுடைய தந்தை மிகுந்த பிரியம் கொண்டிருந்தார் என்றும் அவருடைய மரண காலத்தில் அவளை அவருடைய நண்பரிடம் விட்டு போனார் என்றும் யோகித்துக் கொண்டான். அவனுக்கு உருவம் ஞாபகம் இல்லாத அவனுடைய தந்தையின் நினைவானது உருவம் செய்து காட்ட முடியாத ஒரு தெய்வத்தைப் போல தோன்றியது. அவரை அவன் நினைக்கும் போதெல்லாம் அவன் உள்ளம் விம்மி ஆர்வத்தினாலும் சோகத்தினாலும் கண்ணீர் பொங்குவதுண்டு. ஆகவே வீயர் திரும்பி வந்து விட்டார் என்பதை கேட்டு அந்த சிறுவனும் மகிழ்ச்சி கொண்டான். அங்கிருந்த விருந்தினர்களும் வீயர் திரும்பி வந்ததை சந்தோஷத்தோடு வரவேற்றார்கள். ஏனென்றால் அவர் எந்த கூட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கூட்டம் ஒன்று சேர்ந்திருக்கும்படியும் உற்சாகமாய் இருக்கும் படியும் அவர் எப்பொழுதுமே செய்து வந்தார். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த வயது வந்தவர்கள் எல்லோரும் அவர் மனைவியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. தங்களுடைய நண்பர் திரும்பி வந்து விட்டபடியால் இனி வாழ்க்கை அமைதியாகவும் மிருதுவாகவும் நடந்து போகும் என்று நினைத்தார்கள். முதிய சீமாட்டிகள் எல்லோரும் வீயர் அவர்களுக்கு வாங்கி வந்த பரிசுகளைக் கண்டு மகிழ்ச்சி கொண்டார்கள். முக்கியமாக நட்டாஷா இனிமேல் சாந்தமாக இருப்பாள் என்பதற்காகவும் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இம்மாதிரியான வெவ்வேறு வகையான உலகங்களின் உணர்ச்சிகளை வீயர் அறிவார். ஆகவே அவர்கள் எதிர்பார்த்திருந்தவைகளை திருப்தி செய்வதற்கு அவர் ஆரம்பித்தார். அதிகமான ஞாபக மறதியும் பராக்கு புத்தியும் கொண்டவராக வீயர் இருந்த போதிலும் அவருடைய மனைவி ஒரு ஜாபிதா தயார் செய்து கொடுத்தபடியால் அதன் உதவியினால் ஒவ்வொரு சாமானையும் வாங்கி வந்தார். அவருடைய மாமியாரையும் மைத்துனர் சொன்ன வேலைகளையும் மறந்துவிடவில்லை. பெலோவாவின் உடைகளுக்கு வேண்டிய துணிகளையும் தம்முடைய மனைவியின் மருமகன்களுக்கு வேண்டி விளையாட்டு சாமான்களையும் வாங்குவதற்கு அவர் மறக்கவில்லை. திருமணமான ஆரம்ப நாட்களில் அவர் வாங்கி வருவதாக ஒப்புக்கொள் சாமான்களையெல்லாம் மறக்காமல் வாங்கி வருவார் என்று அவருடைய மனைவி எதிர்பார்த்ததைக் கண்டு அவருக்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர் முதல் தடவையாக வெளியூர் போய்விட்டு திரும்பிய போது அவள் சொல்லிய சாமான்களில் ஒன்றை கூட அவர் வாங்காமல் மறந்துவிட்டதைக் கண்டு அவள் மிகுந்த கோபம் கொண்டாள். அதை பார்த்த வீயர் திகைத்து போனார். இப்போது வரவர அந்த பழக்கம் அவருக்கு மாறிவிட்டது. நட்டாஷா தனக்காக எதையும் கேட்கவில்லை, மற்றவர்களுக்காக தான் அவள் ஜாபிதாவை தயார் செய்தாள். அதுவும் அவர் அவளை கேட்டுக்கொண்ட பின்புதான் தயார் செய்தாள். இப்போது வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசு வீதம் வாங்கி வந்து ஒன்றையும் மறக்காமல் கொண்டு வந்ததைக் கண்டு அவருக்கு ஒரு குழந்தையைப் போன்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. இச்சமயம் அவரை நட்டாஷா கண்டித்தாள் என்றால் அது நேரெதிரான விஷயமாகும். அதாவது அதிகமான பரிசுகளையும் விலையுயர்ந்த சாமான்களையும் அவர் வாங்கி வந்ததற்காகவே அவள் கண்டித்தாள். மற்றவர்கள் அவளிடம் காண்கிற குறைகளை வீயர் குணங்களாக கொண்டார். அந்த குறைகள் என்னவென்றால் அவள் தன்னை பற்றி கவனிக்காமல் இருந்ததோடு இப்போது செலவிலும் ஜத்தனம் செய்ய ஆரம்பித்ததாகும். ஒரு குடும்பஸ்தராக வீயர் வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்த காலத்தில் அவருக்கு ஏற்பட்டு வந்த ஏராளமான செலவை இப்போது அவள் பாதியாக குறைத்துவிட்டதைக் கண்டு அவர் ஆச்சரியமடைந்தார். அவருடைய முதல் மனைவி ஏற்படுத்தி வைத்துவிட்டு போன கடன்களால்தான் அவருடைய செல்வ நிலை குழப்பம் அடைந்திருந்தது. இப்போது அது மிகுந்த அபிவிருத்தி அடைய ஆரம்பித்து விட்டது. சிக்கனமாக செலவு செய்து வந்தபடியால் வாழ்க்கை செலவு வெகு தூரம் குறைந்து போய்விட்டது.
அபரிமிதமாக செலவாகக்கூடிய சுகானுபவங்களையோ அடிக்கடி மாற்றிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையையோ அவர் இப்பொழுது மேற்கொள்ளுவது இல்லை. அம்மாதிரி வாழ்க்கையை அவர் விரும்பவும் இல்லை. இப்போது அமைந்துள்ள வாழ்க்கை முறையானது அவருடைய மரண காலம் வரையில் மாறாதென்றும் அதை மாற்றுவதற்கு அவரிடம் சக்தியில்லை என்றும் அவர் நினைத்தார். ஆகவே அம்மாதிரி வாழ்க்கையினால் சிக்கனம் ஏற்பட்டது. ஒரு மகிழ்ச்சியான புன்னகை தோற்றத்தோடு பீயர் தாம் வாங்கி வந்தவைகளை பரப்பி வைத்துக் கொண்டிருந்தார். நீ இதைப் பற்றி என்ன நினைக்கிறாய் என்று அவர் கூறி ஒரு கடைக்காரனைப் போல ஒரு துணி மடிப்பை விரித்து காட்டினார். அவருக்கு எதிராக நட்டாஷா தனது மடியில் மூத்த பெண்ணை வைத்துக் கொண்டிருந்தாள். அவள் திடீரென்று ஜொலிக்கும் கண்களோடு அவளுக்கு காட்டிய துணியை பார்த்தாள். இந்த துணி பெலோவாவிற்கா? மிகுந்த சிலாக்கியமானது என்று அவள் சொல்லிவிட்டு அதை தொட்டு பார்த்தாள். இந்த துணி ஒரு கெஜத்திற்கு 1 ரூபிள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பீயர் அதன் விலையை அவளுக்குச் சொன்னார். ரொம்ப விலை உயர்ந்தது என்று நட்டாஷா கூறினாள். குழந்தைகள் எல்லாம், அம்மாவும் கூட இதைக் கண்டு எவ்வளவு சந்தோஷம் அடைவார்கள் தெரியுமா? எனக்கு நீர் இதை வாங்கி வந்திருக்க வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு முத்துக்கள் பதித்து ஒரு தங்கச் சீப்பை அவள் பெரும் மகிழ்ச்சியோடு பார்த்து தனது புன்னகையை அடக்க முடியாமல் காட்டினாள். அந்த சீப்புதான் அப்போது மோஸ்தராக இருந்தது. அதை வாங்கும்படி அடலி என்னை வற்புறுத்திக் கொண்டிருந்தாள். அதை வாங்கும்படி மீண்டும் மீண்டும் அவள் சொல்லிக் கொண்டே இருந்தாள் என்று பீயர் சொன்னார். நான் இதை எப்போது அணிந்து கொள்ள வேண்டும் என்று நட்டாஷா கேட்டுக்கொண்டே அந்த சீப்பை தன்னுடைய தலைமுடிச் சுருளில் செருகினாள். நான் குஞ்சு மாஷாவை உயர் வட்டாரத்தில் அறிமுகம் செய்யும் போது இதை அணிந்து கொள்ளுவதா? ஒரு வேளை அச்சமயம் இந்த சீப்பு மீண்டும் புது மோஸ்தராக விளங்கலாம். நல்லது, நாம் இப்போது போவோம். அந்த பரிசுகளை எடுத்துக்கொண்டு முதலாவதாக குழந்தைகள் இருக்கும் இடத்திற்கு போனார்கள். அதன் பின்னால் முதிய கோமகளின் அறைகளுக்கு போனார்கள். அந்த கோமகள் தனது சிநேகிதையான பெலோவாவுடன் பேஷன்ஸ் என்ற விளையாட்டை வழக்கம் போல விளையாடிக் கொண்டிருந்தாள். அச்சமயம் பீயரும் நட்டாஷாவும் அந்த வரவேற்பு அறைக்கு பரிசு மூட்டைகளை கைகளில் எடுத்துக் கொண்டு வந்தார்கள். கோமகளுக்கு இப்போது 60 வயதுக்கு மேலாகிவிட்டது. அவளுடைய தலைமுடி முழுவதும் நரைத்துவிட்டது. சுற்றிலும் ஜாலர் வேலை செய்த ஒரு குல்லாயை தலையில் அணிந்திருந்தாள். அவளுடைய முகம் சுருங்கியிருந்தது. அவளுடைய மேல் உதடு உள்ளே அமுங்கியிருந்தது. அவளுடைய கண்கள் மங்கலாய் விட்டன. அவளுடைய குமாரனும் கணவரும் தொடர்ச்சியாக இறந்து போனதற்கு பின்பு அவள் இந்த உலகத்திலேயே எல்லோராலும் மறக்கப்பட்டவள் போலவும், இந்த உலகத்தில் எந்தவிதமான நோக்கமோ கருத்தோ கொண்டிராத வாழ்க்கையை நடத்தி வருகிறவள் போலவும் உணர ஆரம்பித்தாள். அவள் உண்டு குடித்து உறங்கி வந்தாலும் அல்லது விழித்துக் கொண்டிருந்தாலும் அவள் வாழ்ந்து வருவதாக சொல்வதற்கில்லை. ஏனெனில் வாழ்க்கையில் புதிய சுவாரஸ்யம் எதுவும் அவளுக்கு ஏற்படவில்லை. வாழ்க்கையில் இருந்து அவள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. அமைதி ஒன்றையே அவள் விரும்பினாள். அந்த அமைதியை மரணம் ஒன்றே அவளுக்கு கொடுக்க முடியும். ஆகவே அந்த மரணம் வரையில் அவள் வாழ்ந்துதான் தீர வேண்டும். அதாவது தன்னுடைய சக்தியை உபயோகித்து அவள் வாழ்ந்தாக வேண்டும். மிகச் சிறிய குழந்தைகளிடமும் மிகவும் வயதான மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய ஒரு விசேஷமான அம்சத்தை அவளிடம் இப்போது காணலாம். அதாவது அவளுடைய வாழ்க்கைக்கு எந்தவிதமான வெளிப்படையான நோக்கமும் கிடையாது. ஆனால் அவள் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாக வேண்டும். அவள் சாப்பிட்டாக வேண்டும், தூங்கியாக வேண்டும், பேசியாக வேண்டும், வேலை செய்தாக வேண்டும், கோபத்தை காட்டியாக வேண்டும். இம்மாதிரியாக அவன் செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவளுக்கு ஒரு வயிறு இருந்தது. மூளை, நரம்புகள், தசைகள், ஈரல்கள் இருந்தன. எந்தவிதமான வெளிக்கட்டாயத்திற்காகவும் இவைகளை செய்யவில்லை. அதாவது முற்றிலும் ஆரோக்கியமாகவும் உயிர் துடிப்போடும் இருக்கிறவர்கள் செய்கிற மாதிரி அவள் வெளிக்கட்டாயத்திற்காக இவைகளை செய்வதில்லை. தன்னுடைய நாக்கிற்கும் சுவாசப்பைகளுக்கும் வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவள் பேசி வந்தாள். மூக்கில் உள்ள அடைப்பை நீக்குவதற்காகவே அவள் அழுது வந்தாள். பூரண ஆரோக்கியத்தோடு இருக்கும் மக்களுக்கு ஒரு நோக்கமாக தோன்றி வரும் காரியங்கள் அவளுக்கு வெறும் சால்ஜாப்பாக தோன்றின. இம்மாதிரியாக காலை வேளையிலவள் முதல் நாளன்று பலமாக சாப்பிட்டிருந்தாலவள் கோபமாக இருப்பதுண்டு. பெலோவாவுக்கு காது செவிடாய் இருந்தபடியால் அதை ஒரு சால்ஜாப்பாக வைத்துக் கொண்டு அவள் கோபப்படுவாள். அவள் பெலோவாவிடம் மெதுவான குரலில் அந்த அறையின் மற்றொரு பக்கத்தில் இருந்து ஏதாவது சொல்லுவாள். இன்று காலநிலை வெதுப்பாக இருக்கிறது அல்லவா எனது அன்பே என்று அவள் மெதுவாக முனங்குவாள். ஆனால் பெலோவா, ஓ ஆமாம், அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லுவாள். உடனே கோமகள் கோபமாக, ஓ கடவுளே, இவள் எவ்வளவு முட்டாளாகவும்
எவ்வளவு செவிடாகவும் இருக்கிறாள் என்று முனங்குவாள். மற்றொரு சால்ஜாப் அவளுடைய நாசிப்பொடியாக இருக்கும். சில சமயங்களில் அது ரொம்பவும் காய்ந்து போய் இருக்கும். சில சமயங்களில் ரொம்ப ஈரமாய் இருக்கும், அல்லது அது அவ்வளவு மென்மையாக இருக்காது. இந்த மாதிரி காரணங்களால் அவள் கோபம் அடைந்த பின்பு அவளுடைய முகமானது மஞ்சள் நிறமாக மாறும். அவளுடைய தோழிகள் இந்த அடையாளங்களில் இருந்து அவளுடைய மனநிலையை அறிந்து கொள்ளுவார்கள். அதாவது பெலோவா என்போது செவிடாக இருப்பாள், எப்போது அந்த நாசிப்பொடி ஈரமாய் இருக்கும், எப்போது கோமகளின் முகம் மஞ்சளாக மாறும் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவளுடைய ஈரலுக்கு வேலை கொடுக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாய் இருந்ததோ அதே மாதிரி அவளுடைய மூளைக்கும் வேலை கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. அந்த மூளை இன்னமும் வேலை செய்து கொண்டிருந்த படியால் அதற்கு வேலை கொடுப்பதற்காக அவள் சில சமயங்களில் சிந்தனை செய்வாள். அம்மாதிரி சிந்தனை செய்வதற்கு பேஷன்ஸ் என்ற சீட்டு விளையாட்டு ஒரு சால்ஜாப்பாய் இருந்தது. அவள் அழுவதற்கு விரும்பும் போது காலஞ்சென்ற கோமகன் ஒரு சால்ஜாப்பாய் இருப்பார். அவள் பரபரப்படைய விரும்பும் போது நிக்கலஸை பற்றியும் அவளுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் சால்ஜாப்பாக கொள்ளுவாள். துவேஷமாக பேசுவதற்கு அவள் விரும்பும் போது கோமகள் மேரியை சால்ஜாப்பாக்குவாள். அவளுடைய குரலுக்கு வேலை கொடுக்க அவள் விரும்பும் போது வழக்கமாக மாலை 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்ட பின்பு ஓய்வு கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த வேலையை அவள் செய்வாள். அதாவது பழைய கதைகளை திரும்ப திரும்ப முன்னால் சொன்னவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பாள். அந்த முதிய சீமாட்டியின் நிலைமையை அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் அறிவார்கள். ஆனால் ஒருவரும் அதை பற்றி பேசுவதில்லை. எல்லாருமே அவளுக்கு திருப்தி ஏற்படும் விதத்தில் சாத்தியமானவைகளை எல்லாம் செய்து வந்தார்கள். அவளுடைய நிலைமையை அறிந்தவர்கள் போல எப்பொழுதாவது ஒரு சோகமான புன்சிரிப்போடு நிக்கலஸும் பீயரும் நட்டாஷாவும் கோமகள் மேரியும் கண்ணடித்துக் கொள்ளுவார்கள். அந்த கண்ணடிப்புகள் வேறு சில விஷயங்களையும் கூறுவது போல இருக்கும். அதாவது அவளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துவிட்டது போலவும், இப்பொழுது அவர்கள் பார்ப்பது அவளுடைய பூரணமான தன்மை இல்லாதது போலவும், நாம் எல்லோரும் அம்மாதிரி ஒரு நான் வருவோம் என்பது போலவும், ஆகவே சந்தோஷமாக அவளுடைய கோரிக்கைகளுக்கு இணங்குவது போலவும் அந்த கண்ணடிப்புகள் இருக்கும். அதோடு ஒரு காலத்தில் மிகுந்த அருமையாக விளங்கிய அந்த கோமகளுக்கு தங்களைப் போலவே பூரண உயிர்த்துடிப்போடு விளங்கிய அவளுக்கு தாங்கள் பரிவு காட்டி இரக்கம் கொள்ள வேண்டும் என்பது போல அந்த கண்ணடிப்புகள் இருக்கும். நெஞ்சில் ஈரமில்லாதவர்களும் அறிவில்லாதவர்களும் சிறு குழந்தைகளும் தான் இதை அறிந்து கொள்ள முடியாமல் அவளை தவிர்த்து வந்தார்கள். 13. வீயரும் அவருடைய மனைவியும் அறைக்குள் நுழைந்த போது முதிய கோமகள் வழக்கமாக உள்ள ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தாள். அதாவது மனதிற்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற காலத்திலெல்லாம் பேஷன்ஸ் சீட்டு விளையாட்டை அவள் விளையாடுவதுண்டு. ஆகவே பழக்கமான சுபாவத்தினால் வீயரோ அல்லது அவளுடைய குமாரரோ எங்காவது வெளியூர் போய்விட்டு திரும்பி வந்தால் அவள் சொல்லுகிறபடி இப்பொழுதும் கூறினாள், எனது அன்பே, எத்தனை நாட்களாகிவிட்டன, உமக்காக நாங்கள் எல்லோரும் காத்திருந்து மனம் சோர்ந்து போயிருக்கிறோம். நல்லது, கடவுளுக்கு நன்றி என்று சொன்னாள். அதே மாதிரி அவளுடைய வழக்கமான முறையில், கொடுக்கப்படும் பரிசு அவ்வளவு முக்கியமானதல்ல எனது அன்பே, ஆனால் ஒரு வயதான பெண்ணாகிய எனக்கு நீர் கொடுக்கிறீரே, அதுதான் ரொம்ப விசேஷமானது என்று அவளுக்கு பீயர் பரிசுகளை கொடுத்தபோது கூறினாள். தன்னுடைய முடிவடையாத சீட்டாட்டத்திற்கு மத்தியில் பீயர் அங்கே வந்து சேர்ந்தது அவளுக்கு பிடிக்கவில்லை என்பது தெளிவாக காணப்பட்டது. தன்னுடைய சீட்டாட்டத்தை முடித்தாள். அதன் பின்னால்தான் தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகளை அவள் பார்த்தாள். அந்த பரிசுகளில் மிகச்சிறந்த வேலைப்பாடுள்ள சீட்டுப்பெட்டி ஒன்று இருந்தது. பிரகாசமான நீல நிறங்கொண்ட சேவர் தேநீர் கோப்பை இருந்தது. அந்த கோப்பையில் ஒரு இடைச்சியின் உருவம் வரையப்பட்டிருந்தது. அந்த கோப்பைக்கு ஒரு மூடியும் இருந்தது. ஒரு தங்க மூக்குப்பொடி தப்பியும் அந்த பரிசுகளில் இருந்தது. அந்த தப்பியின் மூடியில் கோமகனின் உருவம் வரையப்பட்டிருந்தது. பீட்டர்ஸ்பர்க்கில் அந்த உருவத்தை வரைவதற்கு பியர் ஏற்பாடு செய்தார். அம்மாதிரியான ஒரு தப்பி வேண்டுமென்று அவள் வெகுகாலமாக ஆசை கொண்டிருந்தாள். ஆனால் அச்சமயத்தில் அழுவதற்கு அவளுக்கு விருப்பமில்லை. ஆகவே அந்த படத்தை பராமமாக நோக்கிவிட்டு சீட்டு பெட்டியை உன்னிப்பாக கவனித்தாள். எனது அன்பே, உமக்கு வந்தனம். எனக்கு மகிழ்ச்சி ஏற்படும்படி நீர் செய்துவிட்டீர் என்று அவள் சொன்னாள். அவள் எப்பொழுதும் மாதிரியே சொல்லுவாள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் திரும்ப வந்து சேர்ந்தீர். அதைவிடச் சிலாக்கியமான எதுவும் என்னால் காண முடியவில்லை. நீர் உமது மனைவியை கண்டிக்க வேண்டும். இங்கே அவளோடு எங்களால் இருக்கச் சகிக்கவில்லை. நீர் வெளியூர் போய்விட்டால் ஒரு பைத்தியக்கார பெண்ணைப் போல அவள் இருக்கிறாள்.
எதையும் அவளால் பார்க்க முடியவில்லை. இதையும் நினைவு கொள்ள முடிவதில்லை என்று அவள் தனது வழக்கமான வாக்கியங்களை திருப்பித் திருப்பிச் சொல்லிக் கொண்டிருந்தாள். இதோ பார், அண்ணா தீமாவேனா என்று தன்னுடைய சிநேகிதியை பார்த்துச் சொன்னாள். எப்பேற்பட்ட சீட்டு பெட்டியை எனது குமாரர் எனக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இதோ பார். வெகுமதிகளை பார்த்து பெலோவா புகழ்ந்தாள். தனக்கு கிடைத்த துணிகளைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தாள். வீயரும் நட்டாஷாவும் நிக்கலசரும் கோமகள் மேரியும் தெரேசாவும் ரொம்ப பேச வேண்டுமென்று விரும்பிய போதிலும் முதிய கோமகள் முன்பாக அவர்களால் பேச முடியவில்லை. அவளிடம் மறைப்பதற்கு அவர்கள் விரும்பாவிட்டாலும் அவள் கால நடப்பிற்கு வெகுகாலம் பின்தங்கியவளாக இருந்தபடியால் அவள் முன்பு ஏதாவது பேச ஆரம்பித்தால் பொருத்தமில்லாத அவளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். எத்தனையோ தடவைகளில் அவளிடம் சொல்லியவற்றை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதிருக்கும். அதாவது, இன்னின்னார் மரணமடைந்து விட்டதாகவோ இன்னின்னார் திருமணம் செய்து கொண்டதாகவோ அவளிடம் சொல்லியிருந்தால் அதை அவளால் நினைவில் வைத்துக் கொள்ள முடிவதில்லை. என்றாலும் பழக்க தோஷத்தினால் அந்த வரவேற்பு அறையில் சாமுவாரைச் சுற்றி கூடி தேநீர் பருகுவதற்காக அமர்ந்தார்கள். இளவரசர் வாசைலைக்கு வயது ரொம்ப அதிகமாகிவிட்டதா? கோமகள் மேரி அலட்சிவ்னா வாழ்த்துக்களை அனுப்பினாளா? இன்னமும் தங்களைப் பற்றி அவள் நினைத்து கொண்டிருக்கிறாளா என்ற மாதிரி ஒருவருக்கும் சிரத்தையில்லாத, தனக்கு கூட சிரத்தை இல்லாத அவளுடைய கேள்விகளுக்கு வீயர் பதில் சொல்லி வந்தார். யாருக்கும் சிரத்தை இல்லாத, ஆனால் தவிர்க்க முடியாத இம்மாதிரியான உரையாடல்கள் அந்த தேநீர் பருகும் காலம் முழுவதும் நடந்து கொண்டிருந்தன. குடும்பத்தில் உள்ள வயது வந்தவர்கள் எல்லாரும் அந்த தேநீர் மேஜையைச் சுற்றி அமர்ந்திருந்தார்கள். அந்த மேஜையின் தலைப்பில் சோனியா உட்கார்ந்திருந்தாள். சாமோவாரும் அங்கு வைக்கப்பட்டிருந்தது. குழந்தைகள் தங்களுடைய வாத்தியார்களுடனும் உபாத்தியாயினிகளுடனும் பக்கத்து அறையில் அமர்ந்து தேநீர் பருகிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூறல்கள் அங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தன. தேநீர் பருகுவதற்கு ஒவ்வொருவரும் தங்களுக்கு பழக்கமான இடங்களில் அமர்ந்தார்கள். அடுப்பிற்கு பக்கத்தில் ஒரு சிறிய மேஜைக்கு முன்பாக நிக்கலஸ் அமர்ந்திருந்தார். அவரிடம் ஒரு கோப்பை தேநீரை கொண்டு வந்து கொடுத்தார்கள். பார்ஜாய் நாயான வயதான சாம்பல் வர்ணம் கொண்ட மைல்கா அமைதியான சாம்பல் வர்ண முகத்தோடும் முன்பைவிட இப்பொழுது பிரதானமாய் காணப்பட்ட அதனுடைய பெரிய கருப்பு கண்களோடும் அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் படுத்திருந்தது. வாதி நரைத்து போயிந்த சுருண்ட முடியையும் மீசையையும் கிருதாவையும் கொண்டிருந்த தெரேசா கோமகள் மேரிக்கு பக்கத்தில் தம்முடைய ஜெனரலின் யூனிபாரத்தை தரித்து அமர்ந்திருந்தார். வீயர் தமது மனைவிக்கும் முதிய கோமகளுக்கும் மத்தியில் அமர்ந்திருந்தார். முதிய சீமாட்டிக்கு புரியக்கூடிய விஷயங்களையோ அல்லது இவற்றில் அவளுக்கு சிரத்தையுண்டு என்று வீயர் நினைத்த விஷயங்களையோ பற்றி அவர் பேசிக் கொண்டிருந்தார். சமூக விஷயங்களைப் பற்றி அவர் அவளுக்குச் சொன்னார். அவளுடைய வாலிப காலத்தில் அவளுக்கு நண்பர்களாய் இருந்து பிரபலமாய் விளங்கிய கோஷ்டியைச் சேர்ந்தவர்கள் இன்று உலகத்தின் நாலா பக்கங்களிலும் சிதறிக் கிடக்கிறார்கள். அவர்களும் அவளைப் போலவே தங்களுடைய முதிய காலத்தை கழித்து வருகிறார்கள். என்றாலும் அவளுடைய வாலிப காலத்தைச் சேர்ந்த நண்பர்கள்தான் உண்மையான உயர் வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கோமகள் நினைத்தாள். வீயருக்கு ஏற்பட்ட பரபரப்பைக் கண்டு அவர் போன பிரயாணம் மிகுந்த சுவாரஸ்யமானது என்றும் அதைப் பற்றி அவர் ஏராளமாக சொல்ல வேண்டியது இருக்கும் என்றும், ஆனால் முதிய கோமகளுக்கு முன்னால் அவர் சொல்ல மாட்டார் என்றும் நட்டாஷா நினைத்தாள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவராக தெரேசா இல்லாதபடியால் வீயர் காட்டும் முன் ஜாக்கிரதையை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்து கொண்டிருப்பவைகளை அறிய வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தபடியால் வீயரிடம் கேள்விகள் கேட்டார். சிமியோனாம் பட்டாளத்தில் என்ன நடந்தது என்பதையும் ஆராய்ச்சியை பற்றியும் பைபிள் சங்கத்தை பற்றியும் கேள்விகள் கேட்டார். ஒன்றிரண்டு தடவைகளில் தம்மை மறந்து வீயர் இவைகளை பற்றி பேச ஆரம்பித்தார். ஆனால் நிக்கலசரும் நட்டாஷாவும் அந்த பேச்சில் இருந்து அவரை மாற்றி இளவரசர் ஐவானுடையவும் கோமகள் அலட்சிவ்னாவுடையவும் தேக சுக்கியத்தை பற்றி பேச வைத்தார்கள். நல்லது, இந்த அசட்டுத்தனங்கள் எல்லாம் காஷ்ணரும் தாட்டாரி நாவாவும் என்று தெரேசா கேட்டார். உண்மையாகவே இன்னமும் அது நடந்து கொண்டிருக்கிறதா? நடந்து கொண்டிருக்கிறதா என்றா கேட்கிறீர் என்று வீயர் கூறினார். ஏன், முன்னைவிட அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. பைபிள் சங்கம்தான் இப்பொழுது முழுவதும் அரசாங்கமாய் இருக்கிறது. எனது அன்பான நண்பரே, அது என்ன விஷயம் என்று கோமகள் கேட்டாள். அவள் தேநீரை குடித்து முடிந்துவிட்ட படியால் அவருடைய உணவிற்கு பின்னால் கோபம் கொள்ளுவதற்கு ஏதாவது ஒரு சால்ஜாப் வேண்டியிருந்தது. அரசாங்கத்தை பற்றி நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நல்லது அம்மா, உனக்கு தெரியும் என்று
தம்முடைய தாயாருக்கு அவளுடைய மொழியில் எம்மாதிரி சொல்ல வேண்டும் என்பதை அறிந்த நிக்கலஸ் இடைமறித்து பேசினார். இளவரசர் அலெக்சாண்டர் காலேக்ஷின் என்பவர் ஒரு சங்கத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அதனால் அவருக்கு ஏராளமாக செல்வாக்கு ஏற்பட்டிருக்கிறதென்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆராய்ச்சியும் காலேக்ஷினும் என்று ஞாபக மறதியாக பீயர் பேச ஆரம்பித்தார். அவர்கள்தான் இப்பொழுது முழுவதிலும் அரசாங்கமாய் இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட அரசாங்கம்! ஒவ்வொன்றிலும் அரசாங்க துரோகத்தையே அவர்கள் காண்கிறார்கள். ஒவ்வொன்றைப் பற்றியும் அவர்கள் பீதி கொள்ளுகிறார்கள். நல்லது, இளவரசர் அலெக்சாண்டரை எப்படி குறை கூற முடியும்? அவர் மிகுந்த மதிப்பு வாய்ந்த மனிதர். மேரி அண்டோம்னாவின் வீட்டில் நான் பல தடவை அவரை சந்தித்ததுண்டு என்று கோமகள் ஒரு வருத்தமான குரலில் கூறினாள். அவர்கள் எல்லாரும் முனமாய் இருக்கவே அவளுடைய வருத்தம் இன்னும் அதிகமாயிற்று. மேலும் அவள் சொன்னாள், இந்த காலத்தில் ஒவ்வொருவர் மீதும் குற்றம் குண்டு பிடிக்கிறார்கள். ஒரு பைபிளின் சங்கம். நல்லது, அதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவள் எழுந்தாள். ஒவ்வொருவரும் எழுந்தார்கள். அவள் மிகுந்த கடுமையான தோற்றத்தோடு வரவேற்பு அறையில் உள்ள தன்னுடைய மேஜைக்கு மீண்டும் திரும்பினாள். அதன் பின்னால் ஏற்பட்ட வியாகுலமான மிளனமானது அடுத்த அறையிலிருந்து வந்து கொண்டிருந்த குழந்தைகளின் குரலினாலும் சிரிப்பினாலும் கலைந்தது. ஏதோ ஒரு தமாஷான பரபரப்பு அங்கே ஏற்பட்டதென்று தோன்றியது. முடிந்துவிட்டது, முடிந்துவிட்டது என்று குஞ்சு நட்டாஷாவின் மகிழ்ச்சியான கூச்சல் எல்லாவற்றிற்கும் மேலாக கேட்டது. கோமகள் மேரியையும் நிக்கலஸையும் பீயர் நோக்கி சந்தோஷமாக புன் முறுவல் கொண்டார். அது ஒரு மகிழ்ச்சியான சங்கீதம் என்று அவர் சொன்னார். அப்படியானால் அன்னா மக்காராவ்னா தன்னுடைய காலுரை வேலையை முடித்துவிட்டாள் என்று தோன்றுகிறது என கோமகள் மேரி கூறினாள். ஓ, நான் போய் பார்க்கப் போகிறேன் என்று பீயர் சொல்லி துள்ளி எழுந்தார். உனக்கு தெரியும் என்று அவர் வாசலுக்கு பக்கத்தில் நின்று சொன்னார். நான் அந்த சங்கீதத்தில் விசேஷமாக என் பிரியம் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமல்லவா? எல்லாம் சரியாக இருக்கின்றன என்று எனக்கு முதலாவதாக தெரிவிப்பது அதுதான். நான் இன்று வீட்டை நோக்கி வந்தபோது வீடு நெருங்க நெருங்க என்னுடைய கவலையும் அதிகமாயிற்று. முன் அறையில் நான் நுழைந்தபோது ஆண்ட்ரூஷாவின் சிரிப்பு குரல் பலமாய் கேட்டது. எல்லாம் சரியாய் இருக்கின்றன என்பதுதானே அதற்கு அர்த்தம்? எனக்கு தெரியும், அம்மாதிரியான உணர்ச்சியை நான் அறிவேன் என்று நிக்கலஸ் சொன்னார். ஆனால் நான் அங்கே போகக்கூடாது. ஏனெனில் அந்த காலுரைகளை எனக்கு திடீரென்று கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமென்று ஏற்பாடு. அந்த குழந்தைகளிடம் பீயர் சொன்னார். அவைகளின் கூச்சல்களும் சிரிப்புகளும் இன்னும் அதிகமாய் உரக்க குரலில் கேட்க ஆரம்பித்தன. அன்னா மக்காராவ்னா, இங்கே வா என்று பீயர் சொல்லுவது கேட்டது. நான் உத்தரவு கொடுத்தும் உடனேயே நீ அறையின் மத்திக்கு வரவேண்டும். 1, 2 என்று நான் சொல்லிய 3 என்று சொல்லும்போது நீ வரவேண்டும். நீ இங்கேயே நில்லு. உன்னை நான் எனது கைகளில் எடுத்துக் கொள்ளுகிறேன். சரி, ஆரம்பிக்கலாம். 1, 2. இச்சமயம் பீயர் சிறிது நிறுத்தினார். அங்கே அடைமதி நிலவியது. 3 என்று அவர் கூச்சலிட்டபோது குழந்தைகளின் பரவசமான குரல்கள் அந்த அறையை நிரப்பின. 2, 2 என்று அவைகள் கூச்சலிட்டன. அப்படியானால் 2 காலுரைகள் என்று அர்த்தம். அன்னா மக்காராவ்னா அவளுக்கு மட்டும் தெரிந்த ஒரு இரகசிய முறையினால் ஒரே சமயத்தில் அதே ஊசியினால் 2 காலுரைகளை பின்னுவதுண்டு. அவை தயாரானவுடன் குழந்தைகளின் முன்னில் ரயில் வெற்றி பார்வையோடு அவள் ஒரு உரைக்குள்ளிருந்து மற்றொரு உரையை வெளியே எடுத்து காட்டுவாள். 14. இதற்கு பின்னால் நள்ளிரவு வணக்கம் சொல்வதற்காக குழந்தைகள் உள்ளே வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் முத்தமிட்ட பின்பு உபாத்தியாயர்களும் உபாத்தியாயினிகளும் தலைகுனிந்து வணங்கிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே போனார்கள். குஞ்சு நிக்கலஸும் அவனுடைய வாத்தியாரும் மட்டும் அங்கே தங்கியிருந்தார்கள். தெர்சலெஸ் அந்த பையனிடம் கீழே வரும்படி மெதுவாக கூறினார். இல்லை, திருவாளர் தெர்சலெஸ், நான் இங்கே தங்கி இருப்பதற்கு என்னுடைய அத்தையிடம் கேட்கப் போகிறேன் என்று குஞ்சு நிக்கலஸ் பால்கோஸ்கி மெதுவான குரலில் சொன்னான். என்னுடைய அத்தையே, நான் இங்கே இருக்க வேண்டும் என்று அவன் தன்னுடைய அத்தையிடம் சென்று சொன்னான். அவனுடைய முகத்தில் இரக்கமும் பரபரப்பும் ஆர்வமும் காணப்பட்டன. கோமகள் மேரி அவனை நோக்கினாள். உடனே பீயரையும் பார்த்தாள். நீர் இங்கே இருக்கும்போது அவனால் இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது என்று அவள் சொன்னாள். நான் உம்மிடம் அவனை அழைத்து வருகிறேன், திருவாளர் தெர்சலெஸ், நள்ளிரவு என்று பீயர் சொல்லிவிட்டு அந்த ஸ்விட்சர்லாந்து வாத்தியாருக்கு தமது கையை நீட்டினார். பின்னால் ஒரு புன்னகையோடு அந்த குஞ்சு நிக்கலஸை நோக்கினார். நீயும் நானும் நம்மை பற்றி ஒருவருக்கொருவர் இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளவில்லை.
அவன் எம்மாதிரி சாயலில் வளர்ந்து வருகிறான் மேரி என்று அவர் கோமகள் மேரியை பார்த்துச் சொன்னார். என்னுடைய தந்தையைப் போல இருக்கிறேனா என்று அந்த பையன் கேட்டான். அவன் கேட்டபோது அவனுடைய முகம் சிவந்தது. அவனுடைய மகிழ்ச்சியான பிரகாசமான கண்கள் பீயரை நோக்கி பார்த்தன. பீயர் தமது தலையை ஆட்டினார். அந்த குழந்தைகள் வந்து இடைமறித்த பேச்சை அவர் மீண்டும் ஆரம்பித்தார். கோமகள் மேரி பின்னல் வேலையை கையில் பற்றி கீழே அமர்ந்தாள். நட்டாஷா தன்னுடைய பார்வையை தன்னுடைய கணவரிடமிருந்து எடுக்கவில்லை. நிக்கலசும் தெரேசாவும் எழுந்தார்கள். அவர்கள் தங்களுடைய சுங்கான்களை கொண்டுவரச் சொல்லி புகை குடித்தார்கள். இன்னும் கொஞ்சம் தேநீர் பருகுவதற்காக சோனியாவிடம் சென்றார்கள். அவள் அங்கே களை போடும் உறுதியோடும் சாமோவார் பக்கத்தில் இருந்தாள். அவர்கள் பீயரை கேள்விகள் கேட்டார்கள். சுருளை முடியையும் மெலிந்த உடம்பையும் கொண்ட அந்த பையன் பிரகாசமான கண்களோடு ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான். அவன் திடீரென்று எதையோ நினைத்து தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருந்தான். ஏதோ ஒரு புதுமாதிரியான வேகமான உணர்ச்சியை அவன் அனுபவித்துக் கொண்டிருப்பதாக தோன்றியது. அவன் தன்னுடைய மெலிந்த கழுத்து தெரியும்படியாக காலரை வளைத்து விட்டுக் கொண்டிருந்தான். சுருளை முடிகொண்ட தலையை திருப்பி பீயரை அவன் பார்த்தபோது அந்த உணர்ச்சி விளங்கியது. அரசாங்க அதிகாரத்தில் உள்ளவர்களைப் பற்றி அப்போது பரவியிருந்த வதந்திகளைப் பற்றி அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த வதந்திகளில் உள்நாட்டு விஷயங்கள்தான் முக்கியமானவையாய் இருக்கின்றனவென்று பலர் நினைத்தார்கள். இராணுவ சேவையில் தமக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்திற்காக தெரேசா அரசாங்கத்தின் மீது மிகுந்த அதிருப்தி கொண்டிருந்தார். ஆகவே பீட்டர்ஸ்பர்க்கில் நடந்து கொண்டிருந்த காரியங்கள் அவருக்கு முட்டாள் தனமானவை என்று தோன்றிய போதிலும் அவற்றை கேட்டு மகிழ்ச்சி கொண்டார். அந்த காரியங்களை பீயரிடமிருந்து கேட்டதும் அவர் சூடாக குணதோஷங்கள் கூறினார். ஒருவன் ஜெர்மனியனாய் இருக்க வேண்டுமென்ற நிலைமை முன்னால் இருந்தது. இப்போது ஒருவன் திருமதிகள் தாட்டாரி நாவா குடனர் ஆகியவர்களோடு நடனம் ஆட வேண்டும், அல்லது எக்கார்ஸ் திராசன் எழுதியவைகளை படிக்க வேண்டும். அவர்கள் அந்த சிலாக்கியமான ஆசாமியான போனபார்ட்டை வெளியே விட்டிருக்க வேண்டும். அப்படிச் செய்தால் அவர் இந்த அசட்டுத்தனங்களை எல்லாம் மண்டையில் அடித்து ஒட்டியே இருப்பார். சிமியோனாம் பட்டாளத்தை நடத்தும்படி ஷ்வார்ட்ஸ் போன்ற ஒரு ஆசாமிக்கு கொடுப்பது எவ்வளவு தமாஷாய் இருக்கிறது என்று அவர் கூச்சலிட்டார். தெரேசா ஒவ்வொருவரிடமும் குற்றம் கண்டு பிடிக்க தயாராய் இருப்பது போல நிக்கலஸ் இல்லை. என்றாலும் அரசாங்கத்தை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்று அவர் கருதினார். ஏ என்பவர் இன்ன மந்திரியாக நியமிக்கப்பட்டார். வி என்பவர் இந்த இடத்தில் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். சக்கரவர்த்தி இன்னின்ன பேசினார், இந்த மந்திரி இன்னின்ன பேசினார் என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு மிகவும் முக்கியமானவையாக தோன்றின. ஆகவே இந்த விஷயங்களில் சிரத்தை கொள்ள வேண்டியது அவசியமென்று அவர் நினைத்து பீயரிடம் கேள்விகள் கேட்டார். இந்த இருவரும் போட்ட கேள்விகளானவை அவர்கள் அரசாங்கத்தின் உயர் வட்டாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த வதந்தி பேச்சுகளை நீடிக்கும்படி செய்தன. தனது கணவர் வெகு நேரமாக அந்த உரையாடலை திருப்பி தாம் பீட்டர்ஸ்பர்க்கிற்கு எதற்காக போனாரோ அந்த விஷயத்தை சொல்லுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதை நட்டாஷா அறிந்தாள். ஆனால் தமது புதிய நண்பரிடம் கலந்து பேசச் சென்ற விஷயங்களை சொல்வதற்கு வழியில்லாமல் இருந்தது. ஆகவே இளவரசர் தியோடோரிடம் அவர் பேசிய விஷயங்கள் எப்படி இருக்கின்றன என்று தனது கணவருக்கு உதவி செய்யும் விதத்தில் நட்டாஷா கேட்டாள். அது எதை பற்றிய விஷயம் என்று நிக்கலஸ் கேட்டார். எப்பொழுதும் அதே விஷயம்தான் என்று பீயர் பதில் சொல்லிவிட்டு தாம் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தவர்களைச் சுற்றிலும் பார்த்தார். விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாய் போய்க் கொண்டிருக்கின்றன என்பதை ஒவ்வொருவரும் அறிவார்கள். அம்மாதிரி போகும்படி விடக்கூடாது என்பதையும் தங்களால் முடிந்த வரையில் அதை தடுப்பதற்கு குரவமுள்ள மனிதர்கள் எல்லாரும் தங்கள் கடமைகளாக கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் ஒவ்வொருவரும் அறிவார்கள். குரவம் உள்ள கனவான்கள் என்ன செய்துவிட முடியும் என்று நிக்கலஸ் தமது முகத்தை லேசாக சுளித்து கேட்டார். என்ன செய்ய முடியும்? ஏன் நீங்கள் என்னுடைய படிக்கும் அறைக்கு வாருங்கள் என்று நிக்கலஸ் சொன்னார். தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருந்த நட்டாஷா இப்போது அவளை அவருடைய தாதி அழைப்பதை கேட்டாள். உடனே அவள் குழந்தைகளின் அறைக்குச் சென்றாள். கோமகள் மேரியும் அவருக்கு பின்னால் போனாள். ஆண்கள் படிப்பு அறைக்கு போனார்கள். குஞ்சு நிக்கலஸ் பால்கோன்ஸ்கி தன்னுடைய மாமா கவனிக்காத விதத்தில் அவர்களுக்கு பின்னால் போனான். அங்கே ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு மறைவான மூலையில் இருந்த எழுதும் மேஜைக்கு முன்பாக அவன் அமர்ந்தான். நல்லது, நீர் என்ன செய்வீர் என்று தெரேசா கேட்டார். எப்போதுமே சில ஆச்சரியமான திட்டங்கள் இருக்கும் என்று நிக்கலஸ் சொன்னார். என்ன இதுதான்?
என்று பீயர் ஆரம்பித்தார். ஆனால் அவர் உட்காராமல் அந்த அறையில் உலாவிக் கொண்டிருந்தார். சில சமயங்களில் திடீரென்று நின்று தமது கைகளை ஆட்டி பேசுவார். பீட்டர்ஸ்பர்க்கில் உள்ள நிலைமை இதுதான். சக்கரவர்த்தி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பதில்லை. அவர் இப்போது ஞான ரகசியத்தில் முழுவதும் திரும்பிவிட்டார். இந்த ஞான ரகசியத்தை யாரிடம் கண்டாலும் பீயருக்கு இப்போது பிடிப்பதில்லை. அவர் அமைதியை விரும்புகிறார். மதத்திலோ சட்டத்திலோ நம்பிக்கை இல்லாதவர்களால் தான் அதை அவருக்கு கொடுக்க முடியும். அதாவது எதை பார்த்தாலும் வெட்டி அழித்தும் வருகிறவர்களால் தான் அதை செய்ய முடியும். அவர்கள் தான் மாக்னிஸ்கி, ஆராய்ச்சி போன்றவர்கள். உம்முடைய எஸ்டேட்டுகளை நீரே மேல் பார்வை செய்யாமல் அமைதியாக இருக்க வேண்டுமென்று விரும்புவீரானால் உம்முடைய மேனேஜர் எவ்வளவுக்கெவ்வளவு கடுமையாய் இருக்கிறாரோ அவ்வளவுக்கவ்வளவு உம்முடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை நீர் அறிவீர் என்று நிக்கலஸுக்கு அவர் சொன்னார். நல்லது, அது எந்த விஷயங்களில் போய் முடிகிறது என்று நிக்கலஸ் கேட்டார். நல்லது, ஒவ்வொன்றும் அழியப் போகிறது. கோர்ட்டுகளில் திருட்டுகள் நடக்கின்றன. இராணுவத்தில் கசையடியும் உடல் பயிற்சியும் இராணுவ முகாம்களும் தவிர வேறு எதுவும் கிடையாது. மக்கள் வதை செய்யப்படுகிறார்கள். அறிவு என்பதை அமுக்குகிறார்கள். புதிதாகவும் நாணயமாகவும் இருக்கிற ஒவ்வொன்றையும் நசுக்குகிறார்கள். இம்மாதிரி வெகுகாலம் நடந்து கொண்டு போக முடியாது என்பதை ஒவ்வொருவரும் அறிவார்கள். சுமை தாங்க முடியாமல் பெருகிக் கொண்டே போவதால் அது நிச்சயமாக அருந்து போய் விடும் என்று பீயர் சொன்னார். அரசாங்கங்கள் ஏற்பட்ட காலத்திலிருந்தே எந்த அரசாங்கத்தின் செய்கைகளை பரிசீலனை செய்வதாய் இருந்தாலும் இதே மாதிரிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பீட்டர்ஸ்பர்க்கில் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொன்னேன். யாருக்குச் சொன்னீர்? நல்லது, யாருக்கு என்பதை நீர் அறிவீர் என்று பீயர் ஒரு அர்த்த புஷ்டியுள்ள நோக்கோடு கூறினார். இளவரசர் தியோடோருக்கும் இன்னும் மற்றவர்களுக்கும் சொன்னேன். கலாசாரத்தையும் தர்மங்களையும் ஆதரிப்பது நல்லதுதான். அந்த நோக்கம் மிக சிலாக்கியமானது. ஆனால் தற்கால நிலைமையில் மற்றொரு விஷயம்தான் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அச்சமயத்தில் தமது மருமகன் அங்கே இருப்பதை நிக்கலஸ் கவனித்தார். அவருடைய முகம் இருண்டது. அவர் அந்த பையனிடம் சென்றார். நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? ஏன்? அவன் இருந்துவிட்டு போகட்டும் என்று பீட்டர் சொல்லி அந்த குஞ்சு நிக்கலஸை தமது கையில் பற்றி மேலும் பேசினார். அது மட்டும் போதாது என்று நான் அவர்களிடம் சொன்னேன். மற்றொன்றும் அவசியமாய் இருக்கிறது. முறுக்குகள் அதிகமாய் கொண்டு போகும் கயிறானது எந்த வினாடியும் அருந்து போகும் என்று நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது தவிர்க்க முடியாத பேராபத்து வரப்போகிறது என்பதை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பொதுவான பேராபத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சாத்தியமான வரையில் அதிகமான பேர்கள் சேர்ந்து நிற்க வேண்டியது அவசியமாகும். வாலிபமாகவும் வலிமையாகவும் இருக்கிற ஒவ்வொன்றையும் அவர்கள் கவர்ந்து போய் கொடுத்து விடுகிறார்கள். பெண்களால் சிலரை கெடுக்கிறார்கள். பட்டங்களால் சிலரை கெடுக்கிறார்கள். ஆசை காட்டி பணத்தை கொடுத்து சிலரை கெடுக்கிறார்கள். அதனால் அவர்கள் எல்லாரும் அந்த கட்சியில் போய் சேர்ந்து விடுகிறார்கள். உண்மையும் என்னையும் போல சுதந்திரமான மனிதர் யாரையும் விட்டு வைப்பதில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால் நமது சங்கத்தின் நடவடிக்கைகளை விரிவாக்க வேண்டும். அதனுடைய நோக்கம் தர்மம் என்பதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது. சுதந்திரமும் செய்கையும் அதன் நோக்கங்களோடு சேர்க்கப்பட வேண்டும். தம்முடைய மருமகனிடமிருந்து விலகிப்போன நிக்கலஸ் எரிச்சலோடு ஒரு நாற்காலியை முன்னால் தள்ளி அதில் அமர்ந்தார். அவர் அதிருப்தியோடும் வரவர அதிகமாக முகத்தைச் சுளித்தும் இருமிக் கொண்டும் பீயர் சொல்லுவதை கேட்டு வந்தார். ஆனால் எந்த நோக்கத்தை வைத்துக்கொண்டு செய்கையில் இறங்க வேண்டும் என்று அவர் கேட்டார். நீர் அரசாங்கத்தை பற்றி எந்த விதமான மனப்பான்மையை மேற்கொள்வீர்? ஏன், துணையாளர்கள் என்ற நிலைமையில் இருப்பேன். அரசாங்கம் அனுமதிக்குமானால் சங்கமானது இரகசிய சங்கமாக இருக்க வேண்டியதில்லை. அது அரசாங்கத்திற்கு விரோதமாக மட்டும் இருக்கவில்லை. அந்த சங்கமானது உண்மையான கன்சர்வேட்டிவ்களை கொண்டதாய் இருக்கிறது. அதாவது கனவான்கள் என்று பூரணமாக சொல்லக்கூடியவர்கள் அடங்கிய கூட்டமாய் இருக்கிறது. புகாசியோன் போன்றவர்களிடமிருந்து நம்முடைய புகாசியோன் குழந்தைகளை கொன்று விடாமல் காப்பாற்றுவதற்கும் அல்லது என்னையோ உண்மையோ ஏதோ ஒரு தூரத்தில் உள்ள இராணுவ முகாமிற்கு ஆராய்ச்சி அனுப்பாமல் காப்பாற்றுவதற்கும் தான் அது அவசியமாய் இருக்கிறது. மக்களின் நன்மைக்காகவும் பொது பாதுகாப்புக்காகவுமே நாம் ஒன்று சேருகிறோம். ஆமாம், அது ஒரு இரகசிய சங்கம். ஆகவே அது விரோதமான கெடுதல் செய்யும் சங்கமாகும். அதாவது அந்த சங்கத்தினால் கெடுதல் மட்டுமே செய்ய முடியும். ஏன், ஐரோப்பாவை காப்பாற்றிய தூகன் பண்ட் என்ற சங்கம் ஏதாவது கெடுதல் செய்ததா? அந்த சமயத்தில் ரஷ்யா ஐரோப்பாவை காப்பாற்றியது என்பதை சொல்வதற்கு கூட அவர்கள் துணிவு கொள்ளவில்லை. தூகன் பண்ட் என்ற சங்கமானது தருமத்தின் கூட்டுறவாகும். அதாவது
அன்பு, பரஸ்பர உதவி. இதைத்தான் கிறிஸ்து போதித்தார். இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது நட்டாஷா உள்ளே வந்து மகிழ்ச்சியோடு தன் கணவரை நோக்கினாள். அவர் அப்போது பேசிக் கொண்டிருந்தவைகள் அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தன என்று சொல்லுவதற்கில்லை. அதைப்பற்றி அவளுக்கு சிரத்தை கூட கிடையாது. அவையெல்லாம் வெகு சாதாரணமான விஷயம் என்றும் அவற்றையெல்லாம் வெகு காலத்திற்கு முன்பே அவள் அறிந்திருப்பதாகவும் அவளுக்கு தோன்றியது. வீயருடைய முழு உள்ளத்திலிருந்து அது வெளியே வந்ததாக அவள் அறிவாளாகையால் அவளுக்கு அம்மாதிரி தோன்றியது. ஆனால் அவருடைய பரபரப்பான உற்சாகமான காட்சிதான் அவளை மகிழ்ச்சி கொள்ளும்படி செய்தது. கீழே மடக்கிவிடப்பட்ட காலருக்கு மேலாக அந்த சிறுவனின் மெல்லிய கழுத்து நீண்டு கொண்டிருந்தது. அவனை இப்போது எல்லாரும் மறந்துவிட்டார்கள். அவன் முன்பை விட இப்பொழுது அதிகமான பரவச மகிழ்ச்சியோடு வீயரை பார்த்து கொண்டிருந்தான். வீயர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய உள்ளத்தில் ஜுவாலை விட்டுக் கொண்டிருந்தது. அவன் தன்னுடைய விரல்களால் தன்னையறியாமலேயே தன்னுடைய மாமாவின் மேஜை மீது இருந்த முத்திரை அரக்கையும் இறகு பேனாக்களையும் முறித்துவிட்டான். நீர் நினைக்கிறபடி இல்லவே இல்லை. ஆனால் அந்த ஜெர்மன் தூகன்பண் அப்படித்தான் இருந்தது. அம்மாதிரிதான் நானும் இப்பொழுது செய்ய விரும்புகிறேன். இல்லை எனது நண்பரே, கோளாக்கள் தின்கிறவர்களுக்கு அந்த தூகன்பண் ரொம்ப சரியாய் இருக்கலாம். ஆனால் என்னால் அதை அறிய முடியவில்லை, அதை உச்சரிக்க கூட முடியவில்லை என்று தெரேசா உறுதியான உரத்த குரலில் இடை மறித்தார். இங்குள்ள ஒவ்வொரு விஷயமும் பாழடைந்து போயின, கோரமாய் இருக்கின்றன என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தூகன்பண்டை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நமக்கு பிடிக்கவில்லையானால் நம்முடைய சொந்தமான பண்டை கலகம் நாம் செய்வோம். அதுதான் ரொம்பவும் சரி, நான் உங்களுடன் இருப்பேன். வீயர் புன்னகை கொண்டார். நட்டாஷா சிரிக்க ஆரம்பித்தாள். ஆனால் நிக்கலஸ் தம்முடைய புருவங்களை முன்னைவிட அதிகமாக நெரித்துக் கொண்டிருந்தார். எந்தவிதமான பெரிய மாறுதலும் நடப்பது சாத்தியமல்லவென்பதை வீயருக்கு எடுத்துக்காட்ட முயற்சித்தார். அவர் குறிப்பிட்ட ஆபத்துக்கள் எல்லாம் அவருடைய மனோராகியத்தில்தான் இருக்கின்றன என்பதையும் நிரூபிக்க முயற்சித்தார். ஆனால் வீயர் எதிர்வாதத்தில் உறுதியாக இருந்தார். அவருடைய மூளையின் வேகமும் பரந்த அறிவும் அதிகமாய் இருந்தபடியால் தம்மை அவர் மடக்குவதாக நிக்கலஸ் நினைத்தார். இதனால் நிக்கலஸ் இன்னும் அதிகமாக கோபம் கொண்டார். ஏனெனில் அவர் இப்போது தாம் சொல்லியதை முழுவதும் நம்பினார். எந்தவிதமான நியாயங்களினாலும் அவர் நம்பியதாகச் சொல்ல முடியாது. ஆனால் தாம் சொல்லியதுதான் சரியென்ற கருத்து அவருக்கு பலமாக இப்போது இருந்தபடியால் அவர் அப்படி நம்பினார். நான் உமக்கு இதைச் சொல்லுகிறேன் என்று அவர் கூறிவிட்டு எழுந்து தம்முடைய சுங்கானை விரல்களில் பற்றி ஒரு மூலையில் வைப்பதற்காக போனார். பின்னால் அந்த நினைப்பை விட்டுவிட்டு மேலும் பேசினார். என்னால் இதை உமக்கு நிரூபிக்க முடியாது. இங்கே ஒவ்வொரு காரியமும் ஊழலாய் இருக்கிறது என்றும் ஒரு புரட்சி வருகிறது என்றும் நீர் சொல்லுகிறீர். ஆனால் எனக்கு அப்படி தெரியவில்லை. நாம் செய்திருக்கிற பிரமாணம் கூட ஒரு நிபந்தனைக்குட்பட்டதுதான் என்று நீர் சொல்லுகிறீர். அதற்கு எனது பதில் இதுதான்: நீர் எனது சிறந்த நண்பர் என்பதை நீரே அறிவீர். ஆனால் நீர் ஒரு இரகசிய சங்கத்தை ஸ்தாபித்து அரசாங்கத்திற்கு விரோதமாக வேலை செய்வீரானாலது எதுவாய் இருந்தாலும் சரி, அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிவதே என்னுடைய கடமை என்பதை நான் அறிவேன். உமக்கு விரோதமாக உண்மை வெட்டும்படி ஆராய்ச்சி ஒரு படைப்பிரிவை அழைத்துக் கொண்டு போகும்படி எனக்கு உத்தரவிடுவாரானால் நான் ஒரு வினாடி கூட தயங்க மாட்டேன். அவர் சொல்லியபடியே செய்வேன். நீர் அதைப் பற்றி உமக்கு இஷ்டமானபடி வாதம் செய்து கொள்ளலாம். ஒரு தர்மசங்கடமான மனம் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அங்கே நிலவியது. தனது கணவரை ஆதரித்து தனது சகோதரரை எதிர்த்து நட்டாஷா முதலாவதாக பேசினாள். அவருடைய வாதமானது பலவீனமாகவும் பொருத்தமில்லாமலும் இருந்தபோதிலும் அவருடைய நோக்கத்தில் அவள் வெற்றி பெற்றாள். உரையாடல் மீண்டும் ஆரம்பித்தது. ஆனால் நிக்கலஸ் கடைசியாக பேசியபடி விரோதபாவமான மகிழ்ச்சி குறைவான விதமாக இப்போது இல்லை. அவர்கள் எல்லாரும் இராச்சாப்பாட்டிற்கு எழுந்தபோது குஞ்சு நிக்கலஸ் பால்கோவிஸ்கி வீயரிடம் சென்றான். அவன் முகம் வெளிறியிருந்தது. அவனுடைய கார்கள் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தன. வீயர், மாமா, நீர் இல்லை. இப்போது அப்பா உயிரோடு இருந்தால் அவர் நீர் சொல்வதை ஒப்புக்கொள்வாரா என்று கேட்டான். சுதந்திரமான, சிக்கலான, மிகுந்த வேகமான சிந்தனையும் உணர்ச்சிகளும் இந்த பையனிடம் அந்த உரையாடலின் போது எந்தவிதமான வேலை செய்திருக்கக்கூடும் என்பதை வீயர் திடீரென்று உணர்ந்தார். தாம் பேசியவைகளை எல்லாம் அவர் நினைவு கூர்ந்தபோது அந்த சிறுவன் அவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்ததற்காக அவர் வருந்தினார். என்றாலும் அவர் அவனுக்கு ஒரு பதிலைச் சொல்லியாக வேண்டும். ஆமாம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று அவர் தயக்கத்தோடு சொல்லிவிட்டு
அந்த படிப்பு அறையிலிருந்து வெளியே போனார். அந்த சிறுவன் இப்போது தனது பார்வையை கீழே நோக்கினான். அப்போதுதான் அவன் மேஜை மீது இருந்த சாமான்களை எம்மாதிரி செய்து விட்டான் என்பதை கவனித்தான். அவன் முகம் சிவந்து நிக்கலசரிடம் சென்றான். மாமா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் கவனமில்லாமல் அதைச் செய்துவிட்டேன் என்று சொல்லி உடைந்து கிடந்த முத்திரை அரக்கையும் பேனாக்களையும் காட்டினான். நிக்கலஸ் கோபமாக மாறினார். ரொம்ப சரி, ரொம்ப சரி என்று அவர் சொல்லிவிட்டு அந்த உடைந்த துண்டுகளை எடுத்து மேஜைக்கு அடியில் வீசினார். தம்முடைய எரிச்சலை மிகுந்த கஷ்டத்தோடு அடக்கிக் கொண்டு பையனிடமிருந்து தமது பார்வையை திருப்பினார். நீ இங்கே இருந்திக்கவே கூடாது என்று அவர் சொன்னார். 15. இராச்சாப்பாட்டின் போது நடந்த உரையாடல்களில் ராஜரிய விஷயமோ உயர் வட்டார விஷயமோ அடிபடவில்லை. நிக்கலசுக்கு மிகவும் பிடித்தமான 1812 வருஷத்திய சம்பவங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த உரையாடலை தெரேசா ஆரம்பித்தார். வீயருக்கு முக்கியமாக அது பிரியமாகவும் தமாஷாகவும் இருந்தது. அந்த குடும்பம் மிகுந்த சிநேகமான முறையில் அங்கிருந்து கலைந்து போயிற்று. இராச்சாப்பாட்டிற்கு பின்னால் தம்முடைய வெளிச் சட்டைகளை களைந்த பின்பு நிக்கலஸ் அங்கே காத்து கொண்டிருந்த தமது மானேஜரிடம் சொல்ல வேண்டியவைகளை கூறிவிட்டு உடைகவனோடு படுக்கையறைக்கு போனார். அங்கே அவர் தமது மனைவி மேஜை முன்னால் அமர்ந்து எழுதிக் கொண்டிருப்பதைக் கண்டார். மேரி, நீ என்ன எழுதிக் கொண்டிருக்கிறாய் என்று நிக்கலஸ் கேட்டார். கோமகள் மேரி நாணி முகம் சிவந்தாள். அவள் எழுதிக் கொண்டிருந்தவைகளை அவளுடைய கணவர் புரிந்து கொள்ளவோ அல்லது ஆதரிக்கவோ மாட்டார் என்று அவள் பீதியுற்றாள். அவள் என்ன எழுதிக் கொண்டிருந்தாளோ அதை அவரிடமிருந்து மறைப்பதற்கு விரும்பினாள். ஆனால் அதே சமயத்தில் திடீரென்று வந்து அவள் ஆச்சரியம் கொள்ளும்படி செய்து அதைப்பற்றி அவள் அவருக்கு சொல்லியாக வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தியதற்காக அவள் மகிழ்ச்சி கொண்டாள். இது ஒரு நாள் குறிப்பு, நிக்கலஸ் என்று அவள் பதில் சொல்லி ஒரு நீல நிற நோட்டு புத்தகத்தை அவரிடம் கொடுத்தாள். அந்த புத்தகம் பூராவிலும் அவளுடைய உறுதியான பருத்த எழுத்துக்களால் எழுதப்பட்ட விஷயங்கள் நிரம்பியிருந்தன. ஒரு நாள் குறிப்பா என்று ஒரு கேலியான புன்னகையோடு திருப்பிக் கூறி அந்த புத்தகத்தை கையில் பற்றி எடுத்தார். அந்த புத்தகம் பிரெஞ்சு மொழியில் எழுதப்பட்டிருந்தது. டிசம்பர் மாதம் 4 தேதி. இன்று ஆண்ட்ரூஷா அவளுடைய மூத்த குமாரன் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உடை அணிந்து கொள்ள மறுத்தான். குமாரில் தூயை எனக்கு சொல்லி அனுப்பினாள். அவன் பிடிவாதமாகவும் விஷமத்தனம் உள்ளவனாகவும் இருந்தான். நான் முதலில் பயமுறுத்தினேன். அவனுடைய கோபம் இன்னும் அதிகமாயிற்று. பின்னால் அவனை வேறு விதமாக நடத்த ஆரம்பித்தேன். அவனை தனியாக விட்டுவிட்டேன். தாதியிடம் சொல்லி மற்ற குழந்தைகளை அழைத்து வரச் சொன்னேன். அவனிடம் பிரியமில்லை என்று சொன்னேன். வெகுநேரம் வரையில் அவன் ஆச்சரியங்கொண்டு முனமாய் இருந்தான். பின்னால் திடீரென்று படுக்கையில் இருந்து கூதித்தெழுந்து என்னிடம் ஓடிவந்தான். அவன் என்னிடம் வந்ததும் விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். வெகுநேரம் வரையில் அவனை சமாதானப்படுத்த முடியவில்லை. எனக்கு மனவருத்தம் ஏற்படும்படி அவன் நடந்து கொண்டதுதான் அவனை வெகுவாக வருத்தியது என்பது தெளிவாய் தெரிந்தது. பின்னால் மாலையில் நான் அவளுடைய தீக்கட்டை அவனிடம் கொடுத்தபோது அவன் மீண்டும் பரிதாபமாக அழ ஆரம்பித்து என்னை முத்தமிட்டான். கனிவோடு பழகினால் அவனை எது வேண்டுமானாலும் செய்யும்படி செய்துவிடலாம். தீக்கட் என்றால் என்ன என்று நிக்கலஸ் கேட்டார். பெரிய குழந்தைகளுக்கு மாலை வேளைகளில் அவர்களுடைய நடத்தைகளுக்கு தக்கபடி மாறு கொடுப்பது என்று நான் வைத்திருக்கிறேன். தம்மை பார்த்து கொண்டிருந்த பிரகாசமான அவளுடைய கண்களை நிக்கலஸ் பார்த்தார். மேலும் அந்த புத்தகத்தின் பக்கங்களை புரட்டி படித்தார். குழந்தைகளின் வாழ்க்கையில் அவைகளின் தாயாருக்கு முக்கியமாக தோன்றும் ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த நாள் குறிப்பில் எழுதியிருந்தாள். அந்தச் செய்கைகள் அவைகளின் குண விசேஷத்தை காட்டுவதாக இருந்தன. அவைகளுடைய படிப்பினால் ஏற்படக்கூடிய அபிவிருத்திகளை பொதுவாக காட்டுவதாகவும் இருந்தன. அவை அநேகமாக அற்பமான விஷயங்களாய் இருந்தன. ஆனால் அவைகளின் தாயாருக்கு அம்மாதிரி தோன்றவில்லை. இப்போது தமது குழந்தைகளைப் பற்றிய நாள் குறிப்பை முதல் தடவையாக பார்த்த அவைகளின் தந்தைக்கும் அம்மாதிரியே அற்பமாக தோன்றவில்லை. 5 தேதி என்று தலைப்பிட்டு பின் வருமாறு எழுதப்பட்டிருந்தது. மைட்டியா சாப்பாட்டு மேஜை முன்பாக துஷ்டத்தனம் செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுக்க கூடாது என்று அப்பா சொன்னார். மைட்டியாவுக்கு அந்த மாதிரி கொடுக்கவில்லை. ஆனால் அவன் மகிழ்ச்சி குறைவாக காணப்பட்டான். மற்றவர்கள் சாப்பிடும்போது அவனுக்கு ஆசையாய் இருந்தது. அம்மாதிரி இனிப்பு பதார்த்தங்களை குழந்தைகளுக்கு கொடுக்காமல் இருக்கும் தண்டனையானது குழந்தைகளின் பேராசையை வளர்க்கும் என்றே நான் நினைக்கிறேன். இதை நிக்கலசரிடம் சொல்ல வேண்டும். நிக்கலஸ் அந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு தமது மனைவியை பார்த்தார்.
அந்த பிரகாசமான கண்கள் அவரை கேள்விக்குறியோடு நோக்கின. அவர் அந்த நாள் குறிப்பை அங்கீகரிப்பாரா அல்லது வெறுப்பாரா? அவர் அதை அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல் தமது மனைவியை போற்றுவார் என்பதிலும் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை அவ்வளவு படாடோபமாக செய்திருக்க வேண்டியதில்லை என்று நிக்கலஸ் நினைத்தார். அந்த நாள் குறிப்பை எழுதியிருக்கவே வேண்டியதில்லை என்று நினைத்தார். ஆனால் இம்மாதிரியான இடைவிடாத ஆத்மீக முயற்சியானது, அதாவது தம்முடைய குழந்தைகளின் தார்மீக நன்மையை மட்டுமே உத்தேசித்து ஒரே நோக்கமாக செய்யப்படும் அந்த ஆத்மீக முயற்சியானது அவரை மகிழ்ச்சி அடையும்படி செய்தது. அவருடைய உணர்ச்சிகளை அவரால் ஆராய்ச்சி செய்ய முடியுமானால் அவர் ஒரு விஷயத்தை கண்டு கொண்டிருக்கலாம். அதாவது அவருடைய மனைவியின் மீது அவர் கொண்டுள்ள கனிவான, திடமான, பெருமையான அன்பானது ஒரு விஷயத்தில் தாங்கி நின்றது. அதுதான் அவளுடைய ஆத்மீக வளர்ச்சியை பற்றியும் அவள் இருந்து வரும் அவருக்கு எட்ட முடியாத உயர்ந்த தார்மீக உலகத்தை பற்றியும் அவருக்கு ஏற்பட்டுள்ள அதிசயமான உணர்ச்சியாகும். அவளுடைய புத்திசாலித்தனத்தையும் நல்ல குணத்தையும் கண்டு அவர் பெருமை கொண்டிருந்தார். ஆத்மீக உலகத்தில் அவளுக்கு பக்கத்தில் தாம் ஒரு அற்பம் போல அவர் உணர்ந்தார். ஆனால் அம்மாதிரியான ஒரு உள்ளத்தை கொண்ட அவள் தமக்கு சொந்தமானது மட்டுமல்லாமல் தம்மிலேயே ஒரு பாகமாகவும் அமைந்து விட்டதைக் கண்டு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சி கொண்டார். நான் முற்றிலும் அங்கீகரிக்கிறேன் எனது அன்பே என்று அவர் முக்கியமான பார்வையோடு அவளிடம் சொன்னார். சிறிது நேரம் கழித்து மேலும் அவர் கூறினார், இன்று நான் மோசமாகத்தான் நடந்து கொண்டேன். நீ அச்சமயம் படிப்பு அறையில் இல்லை. வீயரும் நானும் தர்க்கம் செய்ய ஆரம்பித்தோம். நான் அதிகமாக கோபம் அடைந்து விட்டேன். ஆனால் அவர் எப்பேற்பட்ட குழந்தை மாதிரி இருக்கிறார். அவரை நட்டாஷா தன்னுடைய கையில் அடக்கி வைத்திருக்காவிட்டால் அவருக்கு என்ன நேரும் என்பது எனக்கு தெரியாது. அவர் ஏன் பீட்டர்ஸ்பர்க்கு போனார் என்பது உனக்கு ஏதாவது தெரியுமா? அவர்கள் ஒரு சங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆமாம், எனக்கு தெரியும் என்றாள் கோமகள் மேரி. நட்டாஷா என்னிடம் சொன்னாள். நல்லது, அப்படியானால் உனக்கும் தெரியும் என்று நிக்கலஸ் சொன்னார். அவருடைய விவாதங்களை நினைத்து பார்த்தபோது அவர் மீண்டும் கொதிப்பு கொண்டார். அரசாங்கத்திற்கு விரோதமாக போக வேண்டியதுதான் ஒவ்வொரு நாணயமான ஆண்மகனின் கடமை என்பதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டுமென்று விரும்பினார். அரசாங்கத்திற்கு செய்து கொடுத்த பிரமாணமும் கடமையும். நீ அச்சமயம் அங்கே இல்லாமல் போனதற்காக நான் வருந்துகிறேன். தெரேசாவும் நட்டாஷாவும் என் மீது பாய்ந்தார்கள். நட்டாஷா அசட்டுத்தனமாக இருக்கிறாள். அவரை அவள் எம்மாதிரி ஆட்டி வைக்கிறாள் தெரியுமா? என்றாலும் ஒரு வாதம் ஏற்பட்டால் போதும். அவளுக்கு சொந்தமாக சொல்வதற்கு எவ்வித வார்த்தையும் கிடையாது. அவர் சொல்லியவைகளையே அவள் திருப்பிச் சொல்லுவாள் என்று நிக்கலஸ் பேசினார். அதாவது நமக்கு நெருக்கமாகவும் அருமையாகவும் உள்ளவர்களை பற்றி தீர்ப்பு கூறும்படி நமக்கு ஏற்படக்கூடிய தடுக்க முடியாத உணர்ச்சிக்கு நிக்கலஸ் அடிமையானார். நட்டாஷாவை பற்றி அவர் என்ன சொன்னாரோ அதே வாதத்தை வார்த்தைக்கு வார்த்தை தமக்கும் தமது மனைவிக்கும் உள்ள உறவை பற்றி சொல்ல முடியும் என்பதை அவர் மறந்துவிட்டார். ஆமாம், நான் அதை கவனித்திருக்கிறேன் என்றாள் கோமகள் மேரி. கடமையும் பிரமாணமும் மற்ற எல்லாவற்றையும் விட மேலானவை என்று நான் அவரிடம் சொன்னனேன. அவர் உடனே எதையோ நிரூபிக்க ஆரம்பித்தார். அது என்ன என்பதை கடவுளே அறிவார். நீ அங்கே இல்லாமல் போனது ரொம்ப பரிதாபமானது. நீ அங்கே இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பாய்? எனக்கு தெரிந்த வரையில் நீர் சொல்வது தான் சரியென்று தோன்றுகிறது. நான் நட்டாஷாவிடம் அம்மாதிரியே சொன்னேன். ஒவ்வொருவரும் கஷ்டப்படுவதாகவும் ஒவ்வொருவரும் வதைக்கப்படுவதாகவும் ஒவ்வொருவரும் கெட்டு போவதாகவும் நமது அண்டை வீட்டுக்காரர்களை காப்பாற்ற வேண்டியது நமது கடமை என்றும் வீயர் சொல்லுகிறார். அந்த இடத்தில் அவர் சொல்வது சரிதான் என்று கோமகள் மேரி கூறினாள். ஆனால் நமக்கு பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கடவுளால் நமக்கு காட்டப்பட்ட பிற கடமைகளும் இருக்கின்றன என்பதை அவர் மறந்து விடுகிறார். நாம் ஆபத்துகளுக்கு உட்படுவதற்கு தயாராய் இருந்த போதிலும் நமது குழந்தைகளை அம்மாதிரி ஆபத்துக்கு உட்படுத்தக்கூடாது என்பதை அவர் மறந்து விடுகிறார். ஆமாம், அதுதான் விஷயம். அதைத்தான் நானும் அவரிடம் சொன்னேன் என்று நிக்கலஸ் கூறினார். தாம் அம்மாதிரியே கூறியதாக அவர் மனோராஜ்யம் செய்தார். ஆனால் அவர்கள் அவர்களுடைய கொள்கைகளையே வற்புறுத்திக் கொண்டிருந்தார்கள். அதாவது அண்டை வீட்டுக்காரர்கள் மீது பிரியம் கொள்ள வேண்டுமென்றும் கிறிஸ்தவ மதத்தை நம்ப வேண்டுமென்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவற்றை எல்லாம் குஞ்சு நிக்கலஸ் முன்பாக சொன்னார்கள். அவன் என்னுடைய அறைக்குள் வந்து உட்கார்ந்து அங்கிருந்த சாமான்களை எல்லாம் உடைத்து விட்டான். என்னுடைய நிக்கலஸ், நான் குஞ்சு நிக்கலஸை பற்றி அடிக்கடி வருத்தப்படுவதுண்டு என்று உமக்கு தெரியுமா என்று கோமகள் மேரி சொன்னாள்.
அவன் அப்பேற்பட்ட சிறந்த பையனாக இருக்கிறான். என்னுடைய குழந்தைகளின் நன்மைகளுக்காக அவனை புறக்கணிப்பதாக எனக்கு தோன்றுகிறது. நம் எல்லோருக்கும் குழந்தைகளும் பந்துக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவனுக்கு ஒருவரும் இல்லை. அவன் எப்பொழுதும் தனியாக இருந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். நல்லது, அவனுக்காக நீ உன்னை கண்டித்துக் கொள்ள வேண்டியது அவசியமில்லை என்று நான் நினைக்கிறேன். ஒரு பிரியமான தாயார் தன்னுடைய குமாரனுக்கு எதையெல்லாம் செய்வாளோ அதையெல்லாம் நீ செய்து கொண்டிருக்கிறாய். அதற்காக நான் மகிழ்ச்சியடைகிறேன். அவன் ஒரு சிறந்த பையன். அவன் ஒரு சிறந்த பையன். இன்று மாலை பீயர் சொல்லி அவைகளையெல்லாம் ஏதோ கனவில் இருப்பவனைப் போல அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். நாங்கள் இராச்சாப்பாட்டுக்கு போகும்போது நான் அவனை பார்த்தேன். அவன் என்னுடைய மேஜை மீது இருந்தவைகளை எல்லாம் துண்டு துண்டாக உடைத்துவிட்டான். அவனாகவே உடனே என்னிடம் வந்து சொன்னான். அவன் பொய் பேசியதை நான் பார்த்ததே இல்லை. ஒரு சிறந்த பையன், ஒரு சிறந்த பையன் என்று நிக்கலஸ் திரும்பவும் சொன்னார். அவருடைய மனதில் நிக்கலஸ் பால்கோம்ஸ்கி மீது பிரியமே கிடையாது. என்றாலும் அந்தச் சிறுவன் ஒரு சிறந்த பையன் என்பதை ஒப்புக்கொள்ள அவருடைய உணர்ச்சி எப்பொழுதும் அவரை தூண்டி வந்தது. என்றாலும் அவனுடைய சொந்த தாயார் மாதிரி நான் ஆக முடியாது என்று கோமகள் மேரி சொன்னாள். நான் அவனுடைய சொந்த தாயார் மாதிரி அல்ல என்பதை உணர்கிறேன். அந்த நினைப்பு எனக்கு வருத்தத்தை கொடுக்கிறது. அவன் ஒரு ஆச்சரியமான பையன். அவனுக்காக நான் எப்போதும் கவலை கொள்ளுகிறேன். அவனுக்கு தோழர்கள் இப்பார்களானால் அது மிகுந்த நன்மையாயிருக்கும். நல்லது, அதற்கு வெகுகாலம் பிடிக்காது. அடுத்த வசந்த காலத்தில் அவனை நான் பீட்டர்ஸ்பர்க்குக்கு அழைத்துப் போகிறேன் என்று நிக்கலஸ் சொன்னார். ஆமாம், பீயர் எப்போதுமே ஒரு கனவு காண்பவர்தான். எப்போதுமே அவர் அப்படித்தான் இருப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் தமது படிப்பு அறையில் நடந்த உரையாடலை பேசுவதற்கு ஆரம்பித்தார். அந்த உரையாடல் அவருடைய மனதை வருத்திக் கொண்டிருந்ததாக தோன்றியது. நல்லது, ஆராய்ச்சி கெட்டவராய் இருந்தால் என்ன, அல்லது மற்ற விஷயங்களை பற்றி எனக்கு என்ன? அங்கே என்ன நடந்து கொண்டிருந்தாலும் அது என்னுடைய வேலையல்ல. உள்ள நிலைமையை அறியவோ அல்லது புரியவோ முடியாத ஒரு தாயார் இருந்தால், எனக்கு ஏராளமான கடன் இருந்தபடியால் என்னை ஜெயிலில் போட கடன்காரர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்தும் நமது விவாக சமயத்தில் அவற்றைப் பற்றி நான் கவலை கொண்டிருக்கவில்லை. இப்பொழுது நீ இருக்கிறாய், குழந்தைகள் இருக்கின்றன, நம்முடைய காரியாதிகளும் இருக்கின்றன. நான் என்னுடைய சொந்த மகிழ்ச்சிக்காகவா பண்ணையிலோ அல்லது காரியாலயத்திலோ காலையில் இருந்து இரவு வரை உழைத்துக் கொண்டிருக்கிறேன்? இல்லை. என்னுடைய தாயாருக்கு இதம் ஏற்படும்படி செய்வதற்காக நான் வேலை செய்தாக வேண்டும் என்பதை அறிவேன். உன்னிடம் வாங்கிய பணத்தை நான் திருப்பிக் கொடுக்க வேண்டும். என்னைப் போல என்னுடைய குழந்தைகளையும் பிச்சைக்காரர்களாக விட்டு போகக்கூடாது. இவற்றிற்காக நான் வேலை செய்தாக வேண்டும். மனிதன் உணவினால் மட்டும் வாழ்ந்து விடவில்லை என்பதையும், இந்த விஷயங்களில் அவரளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் என்பதையும் கோமகள் மேரி அவரிடம் சொல்ல விரும்பினாள். ஆனால் அதைச் சொல்லக்கூடாது என்பதையும், அப்படிச் சொல்வதால் எவ்வித பிரயோஜனமும் ஏற்படாது என்பதையும் அறிவாள். ஆகவே அவள் அவருடைய கையை எடுத்து முத்தமிட்டாள். இம்மாதிரி முத்தமிடுவது தம்முடைய நினைப்புகளை அவள் ஒப்புக்கொண்டு உறுதி செய்வதற்கு அடையாளமாகும் என்று அவர் நினைத்தார். பின்னால் சில நிமிஷங்கள் சிந்தித்துவிட்டு மீண்டும் உரத்த குரலில் பேசினார். இன்று எலியாஸ் மிட்ராபானிச் அவர்தான் அவருடைய ஓவர்சரியர். தாம்போம் எஸ்டேட்டில் இருந்து திரும்பி வந்தார். அந்த காட்டிற்கு 80,000 ரூபிள்கள் கொடுப்பதாக அங்குள்ளவர்கள் சொல்வதாக அவர் என்னிடம் சொன்னார். ஒரு ஆவலான தோற்றத்தோடு நிக்கலஸ் பேச ஆரம்பித்தார். ஆக்ராட்னரோ எஸ்டேட்டை மீண்டும் சீக்கிரமாக வாங்கிவிடலாம் என்ற சாத்தியத்தை பற்றி அவர் பேசினார். மேலும் அவர் சொன்னதாவது, இன்னும் 10 வருஷங்கள் வாழ்வேனானால் குழந்தைகளை ஒரு சிலாக்கியமான நிலைமையில் இருக்கும்படி செய்து விடுவேன். தனது கணவர் கூறியவைகளை கோமகள் மேரி கவனித்து கேட்டாள். அவர் சொல்லியவைகளை எல்லாம் அவள் புரிந்து கொண்டாள். அவர் இம்மாதிரி தனக்குத்தானே பேசும்போது சில சமயங்களில் தாம் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்பதை திரும்பவும் அவளிடம் கேட்பது உண்டு. அப்படி கேட்கும்போது அவள் வேறு எதையோ யோசித்துக் கொண்டிருந்ததாக அவருக்கு தெரியுமானால் உடனே அவர் எரிச்சல் கொள்வதுண்டு. ஆகவே அவர் இம்மாதிரி தமக்கு தாமே பேசும் போதெல்லாம் அவள் கவனமாக அவர் சொல்லுகிறவைகளை எல்லாம் கேட்பதுண்டு. அவற்றில் அவருக்கு சிரத்தை இல்லாவிட்டாலும் கூட அவள் அவற்றை கேட்பதுண்டு. அவள் அவரை நோக்கினாள். அவள் எதையும் பற்றி சிந்திக்காவிட்டாலும் வேறு எதையோ பற்றி அவள் உணர்ச்சி கொண்டாள். தான் அறிந்து கொண்ட விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே உணர்ந்து கொள்ள முடியாத இந்த மனிதரிடம் தனக்கு ஒரு கனிவான பணிவான அன்பு இருப்பதை அவள் உணர்ந்தாள்.
அம்மாதிரி புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் அவர் இருப்பதால் அவர் மீது அவளுக்குள்ள காதலானது இன்னும் அதிகமாய் பலத்தது. அதோடு ஒரு ஆர்வமான கனிவும் சேர்ந்தது. இந்த உணர்ச்சியானது அவளை முழுவதும் கவர்ந்திருந்தபடியால் அவளால் தன்னுடைய கணவரின் திட்டங்களின் விவரங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தடுத்தது. அதோடு அவர் என்ன சொல்லிக் கொண்டிருந்தாரோ அதற்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் அவருடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. அவள் தன்னுடைய மருமகனை பற்றி நினைத்தாள். வீயர் பேசிக் கொண்டிருந்த போது அந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட பரபரப்பை பற்றி அவளுடைய கணவர் சொல்லியது அவளுடைய மனதில் மிகுந்த பலமாக அது பதிந்தது. அந்த சிறுவனுடைய இன்னும் பல அமைதியான பரபரப்பான குண விசேஷங்கள் அவளுடைய மனதில் தோன்றின. அவளுடைய மருமகனை பற்றி அவள் நினைத்தபோது அவளுடைய குழந்தைகளை பற்றிய நினைப்பும் தோன்றியது. அவள் அந்த குழந்தைகளை அவளுடைய மருமகனுடன் ஒப்பிட்டு பார்க்கவில்லை. தன்னுடைய குழந்தைகளிடம் தனக்குள்ள பிரியத்தையும் தன்னுடைய மருமகனிடம் உள்ள பிரியத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாள். அப்படி செய்தபோது குஞ்சு நிக்கலசரிடம் தான் காட்டும் உணர்ச்சிகளில் ஏதோ ஒன்று குறைவதை உணர்ந்து அதற்காக அவள் வருந்தினாள். இந்த வித்தியாசம் அந்த குழந்தைகளுடைய வயது வித்தியாசத்தினால் ஏற்படலாம் என்று சில சமயங்களில் அவளுக்கு தோன்றியது. ஆனால் தன்னுடைய மருமகனிடம் பராமுகமாக இருப்பதாக நினைத்து அதற்காக தன்னையே அவள் குறைகூறிக் கொண்டாள். இனிமேல் இதை விட சிலாக்கியமாக நடந்து கொள்ள வேண்டுமென்றும் கஷ்டமான கைகூடாத லட்சியத்தை அடைய வேண்டுமென்றும் அவளுடைய உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டாள். அதாவது இந்த வாழ்க்கையில் அவளுடைய கணவர் மீதும் குழந்தைகள் மீதும் குஞ்சு நிக்கலஸ் மீதும் அவளுடைய அண்டை விட்டார்கள் மீதும் கிறிஸ்து எப்படி மனிதகுலத்தின் மீது பிரியம் கொண்டாரோ அதே மாதிரிதானும் பிரியம் கொள்ள வேண்டுமென்று அவள் உறுதி செய்தாள். கோமகளுடைய ஆத்மாவானது எப்போதுமே அந்த நித்தியமான அளவிட முடியாத பூர்ணமான தெய்வத்தை நோக்கியே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தது. ஆகவே அவளுடைய உள்ளமானது எப்போதும் அமைதியாக இருப்பதே இல்லை. அவளுக்குள்ள இரகசியமான மனவருத்தமானது அவளுடைய முகத்தில் கடுமையாக காணப்பட்டது. நிக்கலஸ் அவளை நோக்கினார். ஓ கடவுளே, அவள் இறந்து விட்டால் நம்முடைய கதி என்ன? அவளுடைய முகம் அம்மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் எப்போதும் வீதி அடையவதுண்டு என்று அவர் நினைத்தார். தெய்வ சிலையின் முன்பாக அவர் அமர்ந்து தம்முடைய மாலை பிரார்த்தனையை ஆரம்பித்தார். 16. நட்டாஷாவும் வீயரும் தனிமையாக இருந்தபோது கணவரும் மனைவியும் பேசக்கூடிய பேச்சுக்களை பேச ஆரம்பித்தார்கள். அதாவது அபூர்வமான தெளிவோடும் வேகத்தோடும் அறிவோடும் ஒருவருடைய எண்ணங்களை மற்றொருவர் புரிந்து கொண்டு வாதத்திற்கு பொருத்தமில்லாமல் ஆதாரமோ அனுமானமோ முடிவோ இல்லாத வகையில் முற்றிலும் விசித்திரமான வழியில் பேச ஆரம்பித்தார்கள். இம்மாதிரி தனது கணவரிடம் பேசுவது நட்டாஷாவுக்கு வழக்கமாயிருந்தது. தர்க்கரீதியாக வீயர் பேச ஆரம்பித்தாரானால் தங்களுக்குள் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பது நட்டாஷாவின் உறுதியான அபிப்பிராயமாயிருந்தது. இதையாவது நிரூபிப்பதற்கோ அல்லது அமைதியாக வாத ரீதியில் பேசுவதற்கோ அவர் ஆரம்பித்து அவளும் அதே மாதிரி பேச ஆரம்பித்தால் அது ஒரு சண்டைக்குத்தான் காரணமாக இருக்குமென்பதை அவள் அறிவாள். அவர்களிருவரும் தனியாக விடப்பட்டவுடன் விரிந்த மகிழ்ச்சியான கண்களோடு அவள் அவரிடம் நெருங்கி அவருடைய தலையை பற்றி தமது மார்பில் வைத்து அழுத்தி, இப்பொழுது நீர் முழுவதும் என்னுடையவர், என்னுடையவரே, உம்மால் தப்பிப்போக முடியாது என்று சொல்லுவாள். அந்த வினாடியில் இருந்து அவர்கள் எந்தவிதமான தர்க்கரீதிக்கும் பொருத்தமில்லாமல் பற்பல விஷயங்களை பற்றி ஏககாலத்தில் ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தார்கள். பற்பல விஷயங்களை பற்றியும் ஏக காலத்தில் பேச ஆரம்பித்ததினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுவதில் தடை எதுவும் ஏற்படவில்லை. அதற்கு மாறாக ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு அது ஒரு நிச்சயமான அடையாளமாய் இருந்தது. கனவுகளில் எல்லாமே நிச்சயமற்றதாக காணப்படும். காரணத்திற்கு பொருத்தமில்லாமலும் முன்பின் முரணாகவும் காணப்படும். ஆனால் அந்த கனவிற்கு காரணமான உணர்ச்சி ஒன்றுதான் நிச்சயமாக தெரியும். அதே மாதிரி இந்த உரையாடலிலும் தர்க்க ரீதிக்கு புறம்பான விதத்தில் தெளிவாகவும் தொடர்ச்சியாகவும் வார்த்தைகள் அமையாமல் இருந்தன. ஆனால் அவற்றிற்கு காரணமான உணர்ச்சி அங்கே காணப்பட்டது. தன்னுடைய சகோதரருடைய வாழ்க்கையை பற்றியும் செய்கைகளை பற்றியும் அவர் அங்கில்லாத சமயத்தில் அவள் எவ்வளவு தூரம் கஷ்டமடைந்து வாழ்க்கையில் விருப்பு கொள்ளாமல் இருந்தாள் என்பதை பற்றியும் மேரி மீது அவளுக்குள்ள அன்பானது எவ்வளவு தூரம் எப்பொழுதும் இல்லாத விதத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதை பற்றியும் தன்னைவிட ஒவ்வொரு விதத்திலும் மேரி எப்படி சிலாக்கியமானவளாய் இருக்கிறாள் என்பதை பற்றியும் வீயரிடம் நட்டாஷா சொல்லிக் கொண்டிருந்தாள். இம்மாதிரி பேசும்போது, அதாவது மேரியின் உயர்வை ஒப்புக்கொண்டு பேசும்போது நட்டாஷா உண்மையான சிரத்தையுடனேயே சொன்னாள். ஆனால் அதே சமயத்தில் மேரியையும்
வேறு எந்த பெண்ணையும் விட தன் மீதே அவர் அதிகமாக பிரியம் கொள்ள வேண்டுமென்பதை பியர் அறிந்து கொள்ளும் விதத்தில் ஜாடையாக குறிப்பிட்டாள். பீட்டர்ஸ்பர்க்கில் பல பெண்களை அவர் பார்த்துவிட்டு வந்திருக்கிறபடியால் இப்பொழுது மீண்டும் தன்னையே அவர் விரும்புவதாக புதிதாக சொல்ல வேண்டுமென்று அவள் விரும்பினாள். நட்டாஷாவுக்கு பியர் பதில் சொன்னார். அதாவது பீட்டர்ஸ்பர்க்கில் டின்னர்களிலும் நடன கச்சேரிகளிலும் சீமாட்டிகளை சந்திப்பது அவருக்கு எவ்வளவு சகிக்க முடியாததாய் இருந்தது என்பதை பியர் எடுத்து காட்டினார். சீமாட்டிகளிடம் பேச வேண்டிய தந்திரங்கள் எல்லாம் எனக்கு மறந்து போய்விட்டன. அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது மனத்திற்கு பிடித்தமில்லாமல் இருக்கின்றன. அதைத் தவிர பீட்டர்ஸ்பர்க்கில் எனக்கு ஏராளமாக வேலை இருந்தன. நட்டாஷா உன்னிப்பாக அவரை கவனித்து பேசினாள். மேரி எவ்வளவு சிலாக்கியமானவளாய் இருக்கிறாள். குழந்தைகளைப் பற்றி எவ்வளவு நன்றாக அவள் அறிந்து கொள்ளுகிறாள். அவர்களுடைய உள்ளத்ததை ஊடுருவி பார்ப்பதைப் போல அவள் இருக்கிறாள். உதாரணமாக நேற்றைய தினம் மைட்டியா ரொம்ப விஷமத்தனமாக அவனுடைய தந்தையைப் போலவே அவன் எம்மாதிரி இருக்கிறான் என்று பியர் இடைமறித்தார். மைட்டியாவின் தோற்றம் அவனுடைய தந்தையான நிக்கலசனைப் போல இருக்கிறது என்பதை அவர் எதற்காக கூறினார் என்ற விஷயத்தை நட்டாஷா அறிவாள். அதாவது அவருடன் பியருக்கு ஏற்பட்ட மனத்திற்கு பிடித்தமில்லாத வாக்குவாதத்தை அவர் நினைவு கூர்ந்து நட்டாஷா அதை பற்றி என்ன நினைக்கிறாள் என்பதை அவர் அறிய விரும்பினார். பொதுவாக ஒப்புக்கொள்ளப்படாத விஷயம் இதை பற்றியும் அங்கீகரிக்காத சுபாவம் நிக்கலசுக்கு உண்டு. ஆனால் புதிதாக தோன்றும் ஒரு வழியை நீர் பெரிதாக மதிக்கிறீர் என்று நான் நினைக்கிறேன் என ஒரு சமயம் பியர் உபயோகித்த அதே வார்த்தைகளை அவள் திருப்பிக் கூறினாள். இல்லை, வாதங்களும் கொள்கைகளும் நிக்கலசுக்கு நேரப்போக்கை போன்ற ஒரு தமாஷாகும். அதுதான் முக்கியமான விஷயம் என்று பியர் சொன்னார். உதாரணமாக அவர் ஒரு வாசகசாலைக்கு வேண்டிய புத்தகங்களை வாங்கி வருகிறார். ஆனால் முன்னால் வாங்கிய சீஸ்மாண்டி, ரூசோ, மாண்டெஸ்கியோ போன்ற புத்தகங்களை படித்து முடிக்காமல் புதிதாக ஒரு புத்தகத்தை வாங்குவதில்லை என்று அவர் உறுதி கொண்டிருக்கிறார் என்று ஒரு புன்னகையோடு கூறினார். ஆனால் நான் எம்மாதிரி இருக்கிறேன் என்பதை நீ அறிவாய் என்று அவர் ஆரம்பித்தார். அதாவது தாம் சொல்லியதை சுமுகப்படுத்துவதற்காக முயற்சித்தார். ஆனால் அது அவசியம் இல்லை என்பதை காட்டுவதற்காக நட்டாஷா இடை மறித்தாள். ஆகவே கொள்கைகள் எல்லாம் அவருக்கு ஒரு தமாஷா என்று நீர் சொல்கிறீர். ஆம், எனக்கு கொள்கைகளை தவிர வேறு எதுவும் அவ்வளவு முக்கியமானதல்ல. நான் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்த காலம் முழுவதும் நான் பார்த்த ஒவ்வொருவரையும் ஒரு கனவில் கண்டதைப் போல் கண்டேன். நான் ஒரு விஷயத்தை பற்றி சிந்தனை கொள்ள ஆரம்பித்தால் மற்றவையெல்லாம் எனக்கு தமாஷாவாகவே தோன்றும். குழந்தைகளை நீர் சந்தித்த போது நான் அங்கே இல்லாமல் போனதற்காக வருந்துகிறேன் என்று நட்டாஷா கூறினாள். எந்த குழந்தை மிகுந்த மகிழ்ச்சிகரமானதாய் இருக்கிறது? லிசா தான் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆம் என்று பியர் பதில் சொன்னார். அவருடைய மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை மேலும் தொடர்ந்து பேசினார். நாம் சிந்திக்கக்கூடாதென்று நிக்கலஸ் சொல்லுகிறாள். என்னால் அப்படியிருக்க முடியவில்லை. தவிரவும் நான் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்தபோது நான் உன்னிடம்தான் இதைச் சொல்லுகிறேன். நான் இல்லாவிட்டால் பூரா விஷயங்களும் துண்டு துண்டாகச் சிதறிப் போய்விடும் என்று நான் உணர்ந்தேன். ஒவ்வொருவரும் அவருக்கு ஈர்த்தப்பட்ட பாதையில் போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைப்பதில் நான் வெற்றி பெற்றேன். அதன் பின்பு என்னுடைய கொள்கையானது தெளிவாகவும் சுலபமாகவும் காணப்பட்டது. இது பார், நான் இதையோ அதையோ எதிர்க்க வேண்டுமென்று சொல்லவில்லை. அம்மாதிரி சொன்னால் நம்மை தவறாக நினைத்துக் கொள்ளுவார்கள். நான் அவர்களுக்கு நீங்கள் ஒன்று சேருங்கள், நல்ல காரியங்களை விரும்பும் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே கொடியின் கீழ் தருமத்திற்காக வேலை செய்யுங்கள் என்று சொன்னேன். இளவரசர் செல்வி ஒரு சிலாக்கியமான புத்திசாலியான பேர்வழி. பியருடைய கொள்கையின் மகத்துவத்தை பற்றி நட்டாஷாவுக்கு எந்தவிதமான சந்தேகமுமில்லை. ஆனால் ஒரு விஷயம் அவருடைய மன அமைதியை குலைத்தது. அவ்வளவு முக்கியமான ஒரு மனிதர், சமுதாயத்திற்கு அவசியமான ஒரு மனிதர் எனக்கு கணவராகவும் இருக்க முடியுமா? இது எப்படி நேரிட்டது? இந்த சந்தேகத்தை அவரிடம் சொல்லுவதற்கு அவள் விரும்பினாள். இப்பொழுது மற்ற எல்லாரையும் விட அவர் உண்மையிலேயே புத்திசாலியானவர் என்பதை யார் முடிவு செய்வது என்று அவள் தன்னையே கேட்டுக்கொண்டாள். பியர் மிகுந்த மரியாதை வைத்துள்ள ஒவ்வொன்றை பற்றியும் அவளே மனதில் ஆலோசனை செய்தாள். பிளாட்டோன் பாரட்டேன் என்ற ஒருவரைத்தான் அவர் சொல்லியவைகளில் இருந்து அவர் மிகுந்த உயர்வாக மதிக்கிறார் என்பது தெரிந்தது. நான் எதைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது உமக்கு தெரியுமா என்று அவள் கேட்டாள். பிளாட்டோன் காரிட்டேவை பற்றித்தான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உமது கருத்துக்களை அவர் ஒப்புக்கொள்ளுவார் என்று நீர் நினைக்கிறீரா?
இந்த கேள்வியைக் கண்டு பீயர் கொஞ்சங்கூட ஆச்சரியப்படவில்லை. அவருடைய மனைவியின் சிந்தனை எந்த வழியில் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்து கொண்டார். பிளாட்டோன் காராட்டேவா என்று அவர் திருப்பிக் கூறி சிந்தனை செய்தார். அந்த விஷயத்தைப் பற்றி காராட்டேவின் கருத்து எப்படி இருக்கலாம் என்பதைப் பற்றி சிரத்தையோடு சிந்திப்பதற்கு முயற்சி செய்வதாக காணப்பட்டார். அவனுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு வேளை அவன் புரிந்து கொண்டாலும் கொள்ளலாம். நான் உம்மை அசாத்தியமாக காதலிக்கிறேன் என்று நட்டாஷா திடீரென்று கூறினாள். அசாத்தியமாக காதலிக்கிறேன். இல்லை, அவன் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டான் என்று பீயர் சிந்தனைக்கு பின்னால் கூறினார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையைத்தான் அவன் ஒப்புக்கொண்டிருப்பான். அவன் எப்பொழுதுமே ஒவ்வொன்றிலும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒழுங்கையும் கண்டுபிடிக்கவே ஆவலோடு இருப்பான். நம்மை அவன் சந்திப்பதில் நான் பெருமை கொள்வேன். நான் இங்கு இல்லாமல் இருந்தபோது நடந்த விஷயங்களைப் பற்றி நீ பேசினாய். ஆனால் உன்னை பிரிந்த பின்பு உனக்காக எம்மாதிரியான விசேஷ உணர்ச்சி என் மனதில் தோன்றியது என்பதை நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய். ஆம், நான் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று நட்டாஷா ஆரம்பித்தாள். அல்ல, அதுவல்ல. நான் உன்மீது பிரியம் கொண்டிருந்ததை விடவே இல்லை. யாராலும் அதற்கு மேல் பிரியம் கொண்டிருக்க முடியாது. என்றாலும் இது தனிப்பட்ட விசேஷமானதாகும். ஆம், நிச்சயமாக. அவர் தமது பேச்சை முடிக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய கண்கள் சந்தித்து மீதமுள்ளவைகளைச் சொல்லின. இதென்ன அசட்டுத்தனம் என்று நட்டாஷா திடீரென்று கூறினாள். தேன்மதிகளைப் பற்றி கூறுவது அசட்டுத்தனம். திருமணமான ஆரம்ப காலத்தில்தான் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொல்லுவதும் அசட்டுத்தனம். அதற்கு மாறாக இப்பொழுதுதான் சிறந்த மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நீர் மட்டும் போகாமல் இருந்திருந்தால் நாம் எம்மாதிரி சண்டை போட்டுக் கொண்டோம் என்பது உமக்கு நினைவு இருக்கிறதா? அதெல்லாம் என்னுடைய தவறுதான். எப்பொழுதுமே என்னுடைய தவறுதான். நாம் எதைப் பற்றி சண்டை போட்டோம்? அதைப் பற்றி இப்பொழுது நினைவு கூட இல்லை. எப்பொழுதுமே ஒரே விஷயத்தைப் பற்றிதான் என்று பீயர் ஒரு புன்னகையோடு கூறினார். பொறாமை. அதை நீர் சொல்ல வேண்டாம், என்னால் சகிக்க முடியாது என்று நட்டாஷா கதறினாள். அவளுடைய கண்கள் கனிவற்று கோபமாக காணப்பட்டன. சிறிது நேரத்திற்கு பின்னால் அவள், நீர் அவளை பார்த்தீரா என்று கேட்டாள். இல்லை, நான் பார்த்திருந்தால் கூட அவளை அடையாளம் கண்டிருக்க முடியாது. அவர்கள் சிறிது நேரம் மௌனமாயிருந்தார்கள். ஓ, உமக்கு தெரியுமா? நீர் படிப்பு அறையில் பேசிக் கொண்டிருந்த போது நான் உம்மை பார்த்து கொண்டிருந்தேன் என்று நட்டாஷா அவர்களை சுற்றி மூடியிருந்த மேகத்தை கலைக்க ஆவல் கொண்டவளைப் போல பேச ஆரம்பித்தாள். நீர் அவனைப் போலவே இருக்கிறீர். 2 மூச்சைகளைப் போல இருக்கிறீர். அந்த சிறுவனைப் போலவே இருக்கிறீர். அவளுடைய சிறிய குமாரனை அவள் குறிப்பிடுகிறாள். ஓ, அவனிடம் போவதற்கு நேரமாய்விட்டது. வால் வந்துவிட்டது. ஆனால் உம்மை விட்டு பிரிந்து போவதற்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவர்கள் சிறிது நேரம் மிளனமாயிருந்தார்கள். பின்னால் திடீரென்று இருவரும் ஒரே சமயத்தில் ஒருவரையொருவர் நோக்கினார்கள். அவர்கள் இருவரும் ஒரே சமயத்தில் பேச ஆரம்பித்தார்கள். திருப்தியோடும் உற்சாகத்தோடும் பீயர் ஆரம்பித்தார். ஒரு அடைமதியான மகிழ்ச்சி புன்னகையோடு நட்டாஷா ஆரம்பித்தாள். ஒருவரையொருவர் இடைமறித்து பேசியபடியால் மற்றவர் பேசட்டுமென்று இருவரும் ஏக காலத்தில் பேச்சை நிறுத்தினார்கள். இல்லை, நீ என்ன சொன்னாய்? பேசு, மேலே பேசு. இல்லை, நீர் மேலே பேசும். நான் அசட்டுத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நட்டாஷா கூறினாள். தாம் எதை பேச ஆரம்பித்தாரோ அதை பீயர் பேசி முடித்தார். பீட்டர்ஸ்பர்க்கில் தமக்கு ஏற்பட்ட வெற்றியைப் பற்றியே அவர் பேசினார். அச்சமயத்தில் ரஷ்ய சமுதாயம் முழுவதற்கும் உலகம் முழுவதற்கும் ஒரு புதிய வழியை காட்டும் கடமையை தமக்கு விதித்திருப்பதாக அவருக்கு தோன்றியது. மிக பெரிய பலன்களை கொடுக்கும் கருத்துக்கள் எப்பொழுதுமே சாதாரணமானவைகளாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லுவதற்கே நான் விரும்பினேன். கெட்டவர்கள் ஒன்று கூடி அதிகாரத்தை கைப்பற்றுவார்களானால் நாணயமானவர்கள் அதே மாதிரி செய்தாக வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாகும். அது ரொம்ப எளிமையானது, சுலபமானது. ஆம், இப்பொழுது நீ என்ன சொல்லுவதாய் இருந்தாய்? நானா? வெறும் அசட்டுத்தனம். ஆனால் எல்லாம் ஒன்றுதானே? ஓ, ஒன்றுமில்லை, அற்பமான விஷயம் என்று நட்டாஷா இன்னும் அதிகமான பிரகாசத்தோடு இளநகை கொண்டு கூறினாள். பெட்டியாவைப் பற்றித்தான் உம்மிடம் சொல்ல வேண்டுமென்று நான் விரும்பினேன். அவனுக்கு பால் கொடுப்பதற்காக இன்று பெட்டியாவை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள தாதி வந்தாள். அவன் சிரித்துக்கொண்டு கண்களை மூடி என்னை பற்றி கொண்டான். தான் ஒளிந்து கொள்வதாக அவன் நினைத்து கொண்டான் என்று தோன்றியது. எவ்வளவு இனிமையாக இருந்தது தெரியுமா? இதோ அவள் அங்கே அழுது கொண்டிருக்கிறாள். நல்லது, போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு
அவள் அந்த அறையை விட்டு போனாள். இதற்கிடையில் கீழே குஞ்சு நிக்கலஸ் பால்கோனிஸ்கியின் படுக்கை அறையில் ஒரு சிறிய விளக்கு வழக்கம் போல எரிந்து கொண்டிருந்தது. இருளைக் கண்டு அந்த சிறுவன் பயப்படுவதுண்டு. அந்த பயத்தை போக்க அவர்கள் முயற்சி செய்தும் முடியவில்லை. 4 தலையணைகளை அடுக்கி வைத்து அதன் மீது சாய்ந்து தெர்சலெஸ் தூங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய தோமன் மூக்கானது ஒழுங்காக குரட்டை விட்டுக் கொண்டிருந்தது. குஞ்சு நிக்கலஸ் வியர்த்து போய் அப்பாழுதுதான் விழித்து படுக்கையில் எழுந்து அமர்ந்திருந்தான். விரியத்திறந்த கண்களால் எதிரே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு பயங்கரமான கனவில் இருந்து அவன் விழித்தான். அவனும் வீயர் மாமாவும் அவனுடைய புளூடா கதையில் சொல்லப்படுகிறபடி இரும்பு தொப்பிகள் அணிந்து ஒரு பிரம்மாண்டமான இராணுவத்தை நடத்தச் செல்வது போல அவன் கனவு கண்டான். இலையுதில் காலத்தில் ஆகாயத்தில் பறக்கும் ஒட்டடைகளைப் போல அந்த இராணுவத்தில் உள்ள சிப்பாய்கள் சாய்வான கோடுகளாக காணப்பட்டார்கள். எதிராக பெருமிதம் காணப்பட்டது. அதுவும் மேலே சொல்லியதைப் போன்றபடியே கோடுகளாக காணப்பட்டாலும் அவை அதிக கனமுள்ளவைகளாக தோன்றின. அவனும் வீயரும் மகிழ்ச்சியோடும் சிரமமில்லாமலும் அவர்களுடைய லட்சியத்தை வரவர நெருங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை தள்ளிக் கொண்டிருந்த அந்த கோடுகளானது திடீரென்று வேகத்தில் குறைந்தன. அந்த கோடுகள் சிக்கலாய் விட்டன. அதனால் மேலே நகருவதற்கு முடியாமல் கஷ்டமாயிருந்தது. நிக்கலஸ் மாமா அவர்களுக்கு எதிராக ஒரு கண்டிப்பான பயமுறுத்தும் தோற்றத்தோடு காணப்பட்டார். நீதான் இப்படிச் செய்தாயா என்று அவர் சொல்லி அங்கிருந்த உடைந்து போன முத்திரை அரக்குகளையும் பேனாக்களையும் காட்டினார். நான் உன்மீது பிரியம் கொண்டிருந்தேன். ஆனால் உங்களில் யாராவது முன்னால் அடியெடுத்து வைத்தால் அவர்களை கொல்லுவேன். அராக்கனிடமிருந்து எனக்கு அம்மாதிரி உத்தரவு வந்திருக்கிறது. குஞ்சு நிக்கலஸ் வீயரை திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே வீயர் இல்லை. அவருடைய இடத்தில் அவனுடைய தந்தை இளவரசர் ஆண்ட்ரு காணப்பட்டார். அவனுடைய தந்தைக்கு உருவமோ அமைப்போ இல்லை. ஆனால் அவர் அங்கே இருப்பதாக தெரிந்தது. அவரை குஞ்சு நிக்கலஸ் அறிந்து கொண்டதும் அன்பு பெருகி மூர்ச்சையானான். அதாவது தான் சக்தியை இழந்தது போலவும் தான் துவண்டு இருப்பது போலவும் தனக்கு உடல் இல்லாதது போலவும் அவன் உணர்ந்தான். அவனுடைய தந்தை அவனை தடவிக் கொடுத்து அவன் மீது இரக்கம் காட்டினார். ஆனால் நிக்கலஸ் மாமா வரவர அவர்களை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். குஞ்சு நிக்கலஸை பீதி பற்றியது. உடனே அவன் விழித்தான். என்னுடைய தந்தை என்று அவன் நினைத்தான். அந்த வீட்டில் இளவரசர் ஆண்ட்ரூஸின் நல்ல உருவப்படங்கள் 2 இருந்தும் மனித உருவத்தில் அவரை பற்றி குஞ்சு நிக்கலஸ் எப்பொழுதுமே சிந்தித்ததில்லை. என்னுடைய அப்பா என்னுடைய இருந்து என்னை தடவிக் கொடுத்தார். என் மீதும் வீயர் மாமா மீதும் அவர் பிரியம் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னாலும் நான் அதைச் செய்வேன். மூசியஸ் காவாலா தன்னுடைய கையை எரித்துக் கொண்டான். அதே மாதிரியான காரியம் எனக்கு ஏன் ஏற்படக்கூடாது? நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். நான் கற்றுக்கொள்வேன். ஆனால் என்னுடைய படிப்பு ஒரு நாள் முடிந்துவிடும். அதன் பின்னால் நான் ஏதாவது ஒரு காரியத்தைச் செய்வேன். புளூடார்ச்சினுடைய வீரர்களுக்கு ஏற்பட்ட மாதிரி எனக்கு ஏற்பட வேண்டுமென்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். அவர்கள் செய்தது போலவே நானும் செய்வேன். அவர்களை விட சிலாக்கியமாக நான் செய்வேன். ஒவ்வொருவரும் என்னை அறிந்து என் மீது அன்பு கொண்டு மகிழ்ச்சி கொள்ளுவார்கள். திடீரென்று அவனுடைய விம்மல்களால் அவனுடைய மார்புயர்ந்தது. அவன் அழ ஆரம்பித்தான். உனக்கு உடம்புக்கு அசலகரியமாய் இருக்கிறதா என்று தெர்சலஸின் குரல் அவனுக்கு கேட்டது. இல்லை என்று நிக்கலஸ் கூறிவிட்டு மீண்டும் தன்னுடைய தலையணையில் படுத்தான். அவர் நல்லவன், அன்பானவர். அவர் மீது எனக்கு பிரியம் உண்டு என்று தெர்சலஸை பற்றி அவன் நினைத்தான். ஆனால் வீயர் மாமா, ஓ, அவர் எப்பேற்பட்ட அதிசயமான மனிதர்! என்னுடைய அப்பா, ஓ அப்பா, அப்பா, ஆம், அவர் கூட திருப்தி அடையும்படி ஒரு காரியத்தை நான் செய்து முடிப்பேன். முதலாவது பின்னுரையின் விளக்க உரைகள். 1. போட்டியஸ் 1792-1838 என்பவர் நோல்காராட் சந்நியாசி. மடத்தின் தலைவராய் இருந்தார். தாராள கொள்கை உள்ள இயக்கங்களையெல்லாம் அவர் எதிர்த்து வந்தார். கல்வி மந்திரியான என். காலிட்ஸின் என்பவருக்கும் அவருக்கும் மோதல்கள் ஏற்பட்டன. 1824 வருஷத்தில் காலிட்ஸின் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார். சந்நியாசியாய் இருந்த பொட்டியஸ் தமது தோசியங்களினால் அலெக்சாண்டரை பீதி கொள்ளும்படி செய்தார். ஆனால் அவருடைய செல்வாக்கு வெகுகாலம் நீடிக்கவில்லை. W. G. ஷெல்லி 1775-1854 என்பவர் முதலில் பிரெஞ்சு புரட்சியிடம் அனுதாபம் காட்டி வந்தார். ஆனால் பின்னால் அவருடைய கருத்தை மாற்றிக்கொண்டார். பிட்டே என்பவரை குறைகூறி வந்தார். J. G.
பிச்டே 1762-1814 என்பவர் ஒரு ஜெர்மன் தத்துவ சாஸ்திரி. சுதந்திரத்தில் அவர் கொண்டுள்ள ஆர்வத்தினால் செல்வாக்கு பெற்றிருந்தார். சாட்டாபெரியான் 1764-1848 என்பவர் ஒரு பிரெஞ்சு எழுத்தாளரான ராஜ்யவாதி. வெகு சீக்கிரமாக தமது கொள்கைகளையும் ராஜ்ய அபிப்பிராயங்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பார். போலந்துக்கு இராஜாங்க அமைப்பு சட்டம் 1815 வருஷத்தில் வியன்னா காங்கிரஸ் போலந்தில் ராஜபீடத்தை அமைத்தது. நெப்போலியனின் வார்சா ராஜ்யத்தில் 3/4 பங்கை அது கொண்டிருந்தது. ருஷ்யாவுடன் எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்க வேண்டுமென்றும், ஆனால் அதற்கு தனியாக இராஜாங்க அமைப்பு சட்டம் ஏற்பட வேண்டுமென்றும், அந்த நாட்டை ஒரு மன்னர் ஆண்டு வர வேண்டுமென்றும், அப்படி ஆளுகிறவர் ருஷ்ய சக்கரவர்த்தியாகவே இருக்க வேண்டுமென்றும், அந்த சக்கரவர்த்தி தமக்கு பிரியமான ஒரு போலந்துக்காரரையோ அல்லது ருஷ்ய சக்கரவர்த்தி குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரையோ தமக்கு பதிலாக ஆளுவதற்கு நியமிக்கலாம் என்றும் வியன்னா காங்கிரஸ் தீர்மானம் செய்தது. முதலாவது அலெக்சாண்டரும் அவருக்கு பின்னால் பட்டத்திற்கு வந்த முதலாவது நிக்கலசரும் இந்த இராஜாங்க சட்டத்திற்கு பிரமாணம் செய்தார்கள். அந்த ஏற்பாடு 1830 வருஷத்தில் போலந்தில் புரட்சி ஏற்படுகிற வரையில் நீடித்திருந்தது. பரிசுத்த ஒப்பந்தம் ஆஸ்திரிய சக்கரவர்த்திகளாலும் ரஷ்ய மன்னராலும் இந்த பிரசித்தி பெற்ற பிரகடனம் முதலில் கையெழுத்திடப்பட்டது. சர்வதேச சங்கத்திற்கு அது ஒரு முன்னோடியாக இருந்தது. சமாதானத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உண்மையான எண்ணத்தோடு தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் வரவர சுதந்திரத்தை அடக்குவதற்கும் எதேச்சதிகாரத்தை காப்பாற்றுவதற்கும் ஒரு பிற்போக்கான கருவியாக அது உபயோகமாக ஆயிற்று. பெரிய வல்லரசுகளுக்கிடையில் அபிப்பிராய பேதம் ஏற்பட்ட பொழுது அந்த ஒப்பந்தம் தானாகவே மாண்டு போயிற்று. அலெக்சாண்டர் ஷிஷ்கோவ் 1745-1841 என்பவரை பற்றி 9வது புத்தகத்தில் நெப்போலியன் படையெடுப்பின் ஆரம்பத்தில் அலெக்சாண்டர் சக்கரவர்த்திக்காக ஒரு கடிதத்தை தயார் செய்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடற்படை தளபதி பதவியில் இருந்து கல்வி மந்திரியாகவும் சக்கரவர்த்தியின் காரியதரிசியாகவும் பல பதவிகளை அவர் நிர்வகித்து வந்திருக்கிறார். விவசாயிகளுக்கு எழுத படிக்க தெரியும்படி கற்றுக் கொடுப்பதானது அவர்களுக்கு நன்மையை விட கெடுதலே அதிகமாக ஏற்படும் என்பது அவருடைய கருத்து. சிமியோனாம் பாதுகாப்பு படை 1820 வருஷத்தில் அதனுடைய புதிய ஜெர்மன் கமாண்டரான ஷ்லாரிஸ் என்பவர் செய்த கொடுமைகளை எதிர்த்து அவருக்கு கீழ்ப்படிய மறுத்ததால் அந்த படை கலைக்கப்பட்டது. அந்த துருப்புக்களின் இயக்கத்தை அலெக்சாண்டர் கடுமையான முறைகளால் அடக்கினார். 1825 வருஷத்தில் நடந்த டிசம்பர் புரட்சிக்கு அது முன்னோடியாக இருந்தது. அந்த படையைச் சேர்ந்த அதிகாரிகளையும் வீரர்களையும் மற்ற படைகளில் சேர்த்துவிட்டார்கள். 1823 வருஷத்தில் மீண்டும் அந்த பட்டாளம் அமைக்கப்பட்டது. 1795 வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் துருக்கி பீரங்கி படையை திருத்தி அமைப்பதற்காக தம்மை கான்ஸ்டாண்டினோபிளுக்கு அனுப்ப வேண்டுமென்று பிரெஞ்சு சர்க்காரின் கமிட்டிக்கு நெப்போலியன் விண்ணப்பித்துக் கொண்டார். 1798 வருஷத்தில் எகிப்துக்கு போனபார்ட் கப்பலேறினார். 1799 இத்தாலிக்குள் ஒரு ருஷ்ய இராணுவத்தை சுபோரா நடத்திச் சென்றார். காசானோ என்ற இடத்தில் மாரியாவையும், தெர்பியா என்ற இடத்தில் மக்டொனால்ட்டையும், நாம் என்ற இடத்தில் ஜூபர்ட்டையும் அவர் தோற்கடித்தார். 4. முதலாவது அலெக்சாண்டர் தாகானோவ் என்ற இடத்தில் 1825 வருஷத்தில் மரணமாகவில்லை என்றும், இரகசியமாக சைபீரியாவுக்கு அவர் சென்று 1866 வருஷம் வரையில் ஒரு சந்நியாசி மாதிரி அங்கே வாழ்த்து வந்ததாகவும் ஒரு வதந்தி நிலவி வந்தது. 1927 வருஷத்தில் அலெக்சாண்டரின் கல்லறையை திறந்து பார்த்தபோது அதில் ஒன்றுமில்லை. இந்த விஷயம் மேலே சொல்லப்படும் வதந்தியை உறுதி செய்கிறது. 13. ருஷ்ய பைபிள் சங்கம் என். காலிட்சின் என்பவரால் 1812 வருஷம் டிசம்பர் மாதம் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த சங்கத்திற்கு ராஜ்ய செல்வாக்கு இருந்தது. ருஷ்ய மொழியில் பைபிளை மொழிபெயர்த்து அந்த சங்கம் முதலாவதாக வெளியிட்டது. அவரை கல்வி மந்திரி பதவியில் இருந்தும் பைபிள் சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்தும் விலக்குவதற்கு பொட்டியஸ் என்பவர் முயற்சி செய்து வெற்றி பெற்றார். அதன் பின்பு அந்த சங்கம் தேய்ந்து கொண்டு வந்தது. 1826 முதலாவது நிக்கலஸ் அதை சமாப்தி செய்துவிட்டார். 1831 வருஷத்தில் அரசியல் சம்பந்தமில்லாத ஒரு ருஷ்ய பைபிள் சங்கத்தை அமைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டது. 1917 வருஷ புரட்சி வரையில் அந்த சங்கம் நடந்து கொண்டு வந்தது. ஜான் காஸ்னர் 1773-1858 என்பவர் ஒரு கத்தோலிக்க பாதிரியார்.
முனிச் நகரத்தில் இருந்து அவர் வெளியேற்றப்பட்ட பின்பு பீட்டர்ஸ்பர்க்கில் 1820-24 பைபிள் சங்கத்தின் டைரக்டர் பதவியை பெற்றார். அங்கே ஒரு புத்தகம் எழுதினார். பைபிள் சங்கம் கலைந்து போவதற்கு அது காரணமாயிருந்தது. அந்த புத்தகத்தை கொளுத்தும்படி உத்தரவிட்டு காஸ்னரை ருஷ்யாவில் இருந்து வெளியேற்றினார்கள். டாட்டாரினாவா 1783-1856 என்பவள் பீட்டர்ஸ்பர்க்கில் 1817 வருஷத்தில் ஆத்மார்த்தரேக சங்கம் என்று ஒன்றை ஏற்படுத்தினாள். நம்பிக்கையினால் வியாதிகளை குணப்படுத்துவது, ஜோசியம் சொல்லுவது முதலிய வேலைகளை அது செய்து வந்தது. முதலாவது அலெக்சாண்டரிடம் அவள் செல்வாக்கு பெற்றிருந்தாள். முதலாவது நிக்கலஸ் பட்டத்திற்கு வந்த பின்பும் கூட அவளுடைய சங்கம் நடந்து வந்தது. 1837 வருஷத்தில் எங்கோ ஒரு மூலையிலிருந்த கன்னியா மடத்தில் அவளை கைதியாக வைத்தார்கள். அதன் பின்பு அந்த சங்கம் கலைந்தது. 14 வாரனஸ் ஜூலியன் கூருடனர் 1766-1824 என்பவள் ரீகாவில் ஜனனமானாள். பணக்கார உயர் வட்டாரங்களை 1807 வருஷத்தில் அவள் துறந்து மந்திர மாயங்களில் ஈடுபட்டாள். உலகத்தை புதிதாக புனத்தாரணம் செய்வதற்காகவே தான் பிறந்திருப்பதாக அவள் நினைத்தாள். 1815 வருஷத்தில் பாடனில் தீவிரமாக வேலை செய்து வந்தாள். முதலாவது அலெக்சாந்தருடன் பரிச்சயம் ஏற்பட்டு அவரிடம் சிறிது செல்வாக்கும் பெற்றிருந்தாள். 1817 வருஷத்தில் ருஷ்யாவிற்கு அவள் வந்தபோதிலும் அவளுக்கு அவரிடமிருந்த செல்வாக்கு மறைந்துவிட்டது. புகாச்சியோன் என்பவர் மகாபெரிய காத்தரின் காலத்தில் தோன்றிய பெரிய விவசாயிகளின் புரட்சியில் கோசாக்கு தலைவராக இருந்தார். அவர் பல வெற்றிகளை பெற்று பல நகரங்களையும் கைப்பற்றினார். அதன் பின்னால் அவர் பிடிக்கப்பட்டு 1775 வருஷத்தில் தூக்கில் போடப்பட்டார். தூகன்பண் ஒழுக்கக் கழகம் என்ற சங்கமானது 1808 வருஷத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஜெர்மன் சங்கம். தேசாபிமானத்தை வளர்ப்பதும் இராணுவத்தை திருத்தி வைப்பதும் கல்வியறிவை பரப்புவதும் தனது நோக்கமாக அந்த சங்கம் கொண்டிருந்தது. ஆனால் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்தை அழிக்க வேண்டும் என்பதே அதன் இரகசிய நோக்கம். 1809 வருஷத்தில் நெப்போலியன் விரும்பியபடி அந்த சங்கம் கலைக்கப்பட்டது. ஆனால் அது இரகசியமாக நடந்து வந்தது. 1812 வருஷத்தில் அது மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது. புரட்சிகரமான நோக்கங்களை அது கொண்டிருக்கிறதென்று பரிசுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட சமயத்தில் ருஷ்ய சர்க்கார் அதன் மீது சந்தேகம் கொண்டார்கள். 15 கோமகள் மேரியின் நாள் குறிப்புகள் டால்ஸ்டாயினுடைய தாயார் தனது குழந்தைகளை பற்றி எழுதி வைத்திருந்த நாட்குறிப்புகளைப் போலவே காணப்படுகின்றன. இரண்டாவது பின்னுரை. 1 சரித்திரம் என்பது தேச மக்களுடையவும் மனித குலத்தினுடையவும் வாழ்க்கையேயாகும். மனித குலத்தின் வாழ்க்கையையோ அல்லது தனிப்பட்ட ஒரு நாட்டின் மக்களின் வாழ்க்கையையோ வார்த்தைகளின் அமைப்பதென்றால், அதாவது நேரடியாக வருணிப்பதென்றால், அது அசாத்தியமாக காணப்படுகிறது. கையில் அகப்படாமல் நழுவி போகும் ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கையை வார்த்தைகளில் அமைத்து விளக்கிச் சொல்லுவதற்கு புராதன சரித்திரக்காரர்கள் எல்லாரும் ஒரே விதமான முறையையே கையாண்டார்கள். மக்களை ஆண்டு வந்த தனிப்பட்டவர்களின் நடவடிக்கைகளை அவர்கள் வருணித்து, அந்த நடவடிக்கைகள் அந்த நாட்டின் பூரா மக்களின் நடவடிக்கைகளை பிரதிபலிப்பதாக கருதி வந்தார்கள். தனிப்பட்டவர்கள் தாங்கள் விரும்பியபடி நடக்கும்படி மக்களை எப்படி செய்து வந்தார்கள், அந்த தனிப்பட்டவர்களின் விருப்பத்திற்கு எது வழிகாட்டியாய் இருந்தது என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நமது முன்னோர்கள் ஒரு பதிலை சொல்லி வந்தார்கள். அதாவது, கடவுள் என்பவர் தாம் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதரின் விருப்பத்திற்கு மக்கள் அடங்கி நடக்கும்படி செய்தார் என்றும், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதரின் விருப்பத்திற்கு தாமே வழிகாட்டி வந்தார் என்றும், அதன் மூலம் முன்பாகவே விதிக்கப்பட்ட முன் முடிவுகளின் நோக்கங்களை நிறைவேற்றினார் என்றும் நமது முன்னோர்கள் சொன்னார்கள். மனித குல நடவடிக்கைகளில் கடவுளே நேராக கலந்து கொள்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு இந்த பிரச்சனைகளை நமது முன்னோர்கள் தீர்த்து வைத்தார்கள். ஆனால் நவீன சரித்திரம் கொள்கை அளவில் இந்த இரண்டு கருத்துக்களையும் நிராகரிக்கிறது. கடவுள் மனிதனை அடிமைப்படுத்தி முன்முடிவு நோக்கத்திற்கு மக்களை நடத்திச் செல்லுகிறார் என்ற நமது முன்னோர்களின் நம்பிக்கையை நவீன சரித்திரம் நிராகரித்த பின்பு அது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தோன்றலாம். அதாவது, அந்த நவீன சரித்திரம் என்பது ஒரு சக்தியின் வெளிப்படை தோற்றங்களை விட்டு அந்த சக்தியை உற்பத்தி செய்யும் காரணங்கள் என்ன என்பதை சிந்தித்து அறிய வேண்டும். ஆனால் நவீன சரித்திரம் இதைச் செய்யவில்லை. நமது முன்னோர்கள் கொண்டிருந்த கொள்கையை பெயரளவில் நிராகரித்த போதிலும் நடவடிக்கையில் அதை இன்னும் பின்பற்றியே வருகிறது. மனிதருக்கு கடவுள் தமது அதிகாரத்தை கொடுத்து அவர்களை நடத்தி வருகிறார் என்பதற்கு பதிலாக நவீன சரித்திரம் மற்றொன்றை சொல்லுகிறது. அதாவது,
அசாதாரணமான மனித சக்திக்கு மேம்பட்ட குணங்களை சில வீரர்களுக்குச் சூட்டி அவர்களை நமக்கு கொடுக்கிறது, அல்லது ஜனங்களை நடத்திச் செல்லும் மன்னர்களில் இருந்து பத்திரிகையாளர்கள் வரையில் பற்பல விதமான மனிதர்களை நமக்கு கொடுக்கிறது. யூத, கிரேக்க அல்லது ரோமன் தேச மக்கள்களின் முந்தைய கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட நோக்கங்களை மனித குலத்தின் அபிவிருத்தியை காட்டுவதாக புராதன சரித்திரக்காரர்கள் கருதி வந்தார்கள். அதற்கு பதிலாக நவீன சரித்திரம் தனது சொந்த நோக்கங்களை நிர்ணயித்திருக்கிறது. அதாவது பிரெஞ்சு, ஜெர்மன் அல்லது இங்கிலீஷ் மக்களின் நன்மையில்தான் அல்லது அவர்களின் உயர்வில்தான் பொதுவாக மனித குலத்தின் நன்மையும் நாகரிகமும் அடங்கி இருக்கின்றன என்று சொல்லுகிறது. ஒரு பெரிய கண்டத்தின் ஒரு சிறிய பாகமாகிய வடமேற்கு பிரதேசத்தில் வசிக்கிற மக்களையே அது மனித குலம் என்று குறிப்பிடுகிறது. நமது முன்னேர்களின் நம்பிக்கைகளுக்கு பதிலாக ஒரு புதிய கொள்கையை கொடுக்காமலேயே அந்த நம்பிக்கைகளை நவீன சரித்திரம் நிராகரித்துவிட்டது. மன்னர்களின் தெய்வீக அதிகாரத்தையும் நமது முன்னோர்களின் விதி என்ற விஷயத்தையும் சரித்திரக்காரர்கள் நிராகரித்த பின்பு நிலைமையின் தர்க்கரீதியானது அந்த சரித்திரக்காரர்களை மற்றொரு ரஸ்தா வழியாக அதே முடிவுக்கு வரும்படி செய்துவிட்டது. அதாவது 1. தேச மக்களை தனிப்பட்ட நபர்கள் வழிகாட்டி நடத்துகிறார்கள். 2. தேச மக்களும் பொதுவாக மனித குலமும் விரும்பியுள்ள எல்லாரும் அறிந்த ஒரு நோக்கம் நிலைத்திருக்கிறது. பிப்பனில் இருந்து பக்கின் வரையுள்ள எல்லா நவீன சரித்திரக்காரர்களுடைய சரித்திரங்களின் அடிப்படையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துக்கொள்ளாதது போல காட்டிக்கொண்டாலும் அவர்களுடைய நோக்கங்களில் புதுமை இருப்பது போல காணப்பட்டாலும் அந்த 2 பழைமையான தடுக்க முடியாத யூகங்கள் இருக்கின்றன. முதலாவதாக தனிப்பட்டவர்களின் நடவடிக்கைகளை சரித்திரக்காரர்கள் வருணிக்கிறார்கள். அவர்களுடைய அபிப்பிராயத்தில் அந்த நடவடிக்கைகள் தான் மனித குலத்தை நடத்தி வருகின்றன என்று நினைக்கிறார்கள். ஒரு சரித்திரக்காரர் மன்னர்களும் ஜெனரல்களும் மந்திரிகளும் தான் அம்மாதிரியான தனிப்பட்டவர்கள் என்று கருதுகிறார். மற்றொருவர் பிரசங்கிகளையும் கற்றுத்தேர்ந்தவர்களையும் சீர்திருத்தக்காரர்களையும் தத்துவ சாஸ்திரிகளையும் கவிகளையும் அவர்களோடு சேர்த்துக் கொள்ளுகிறார். இரண்டாவதாக மனித குலம் எந்த லட்சியத்திற்கு நடத்தி செல்லப்படுகிறதோ அது சரித்திரக்காரர்களுக்கு தெரிந்த விஷயம் என்று கருதப்படுகிறது. அந்த சரித்திரக்காரர்களில் ஒருவருக்கு ரோமன், ஸ்பானிஷ் அல்லது பிரெஞ்சு ஆட்சியின் உயர்வுதான் அந்த லட்சியம் என்று தோன்றுகிறது. மற்றொருவருக்கு சுதந்திரமும் சமத்துவமும் ஐரோப்பா என்று அழைக்கப்படுகிற உலகத்தின் ஒரு சிறு மூலையில் உள்ள ஒரு வகையான நாகரிகமும் தான் அந்த லட்சியம் என்று தோன்றுகிறது. 1789 வருஷத்தில் பாரிஸில் ஒரு புரட்சி ஆரம்பமாயிற்று. அது வளர்ந்து பரவியது. மக்கள் மேற்கிலிருந்து கிழக்கே நகர்ந்து போனதன் மூலம் அது தனது சொரூபத்தை காட்டியது. பல தடவைகளில் அது கிழக்கு நோக்கி நகர்ந்து கிழக்கே இருந்து மேற்கு நோக்கி வந்த எதிர்கிளர்ச்சியோடு மோதியது. 1812 வருஷத்தில் அதனுடைய கடைசி முடிவான மாஸ்கோவிற்கு வந்து சேர்ந்தது. அதன் பின்னால் ஆச்சரியப்படும்படியான தோற்றத்தோடு ஒரு எதிர்கிளர்ச்சி கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி வந்தது. மத்திய ஐரோப்பாவில் உள்ள தேச மக்கள் அதில் ஈடுபட்டார்கள். அந்த எதிர்கிளர்ச்சி முதலாவது புரட்சி தோன்றிய பாரிஸுக்கு மேற்கு முகமாக வந்து அங்கே தணிந்து போயிற்று. அந்த 20 வருஷ காலத்தில் ஏராளமான வயல்கள் விவசாயம் செய்யப்படாமல் விடப்பட்டன, வீடுகள் கொளுத்தப்பட்டன, வர்த்தகம் திசை மாறியது, கோடிக்கணக்கான பேர்கள் குடியேறினார்கள், பலர் தரித்திரர்களானார்கள், பலர் பணக்காரர்களானார்கள். சகோதர மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும் என்ற சட்டத்தை மேற்கொண்டிப்பதாக கூறிக்கொண்டிருந்த கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று வந்தார்கள். இவற்றிற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவையெல்லாம் ஏன் ஏற்பட்டன? வீடுகளை கொளுத்தும்படியும் சகோதர மக்களை கொல்லும் படியும் இவர்களைச் செய்தது எது? இந்த சம்பவங்களுக்கெல்லாம் காரணங்கள் என்ன? இவையெல்லாம் உள் உணர்வோடு தெளிவான மிகுந்த நியாயமான கேள்விகள். இந்த கேள்விகளை மனித குலம் அந்த காலவரையைச் சேர்ந்த ஞாபக சின்னங்களையும் பரம்பரைகளையும் சந்திக்கும் போது தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுகிறது. இந்த கேள்விகளுக்கு பதில்களை கண்டு பிடிப்பதற்காக மனித குலத்தின் பகுத்தறிவு சரித்திர சாஸ்திரத்தை நோக்குகிறது. தேச மக்களும் மனித குலமும் தங்களை தாங்களே அறிந்து கொள்ளும்படி உதவி செய்வது தான் சரித்திர சாஸ்திரத்தின் நோக்கம். நமது முன்னோர்களின் கொள்கைகளை உதறித்தள்ளாமல் சரித்திரம் ஒப்புக்கொண்டிருக்குமானால் மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவோ அல்லது மக்களை தண்டிப்பதற்காகவோ கடவுள் நெப்போலியனுக்கு அதிகாரத்தை கொடுத்து தெய்வத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக நெப்போலியனுடைய ஆசைகளை ஆண்டு வந்தார் என்று அந்த சரித்திரம் சொல்லலாம். அம்மாதிரியான பதிலானது தெளிவாகவும் பூரணமானதாகவும் இருக்கும்.
நெப்போலியனிடம் உள்ள தெய்வ முக்கியத்துவத்தை ஒருவர் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஆனால் நம்புகிற ஒருவருக்கு அந்த காலவரையைச் சேர்ந்த சரித்திரத்தில் புரியாமல் இருக்கக்கூடியது எதுவும் இருக்காது, அல்லது ஒன்றுக்கொன்று மாறுபாடான விஷயங்கள் இருப்பதாகவும் அவர்களுக்கு தோன்றாது. ஆனால் நவீன சரித்திரம் அம்மாதிரி பதில் கொடுக்க முடியாது. மனித குல காரியங்களில் தெய்வம் நேராக சம்பந்தப்படுகிறது என்ற நமது முன்னோர்களின் கொள்கைகளை சாஸ்திரம் ஒப்புக்கொள்ளுவதில்லை. ஆகவே சரித்திரம் வேறு விதமான பதில்களை கொடுத்தாக வேண்டும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது நவீன சரித்திரம் இம்மாதிரி சொல்லுகிறது: இந்த கிளர்ச்சியின் அர்த்தம் என்ன என்பதையும், அதற்கு காரணம் என்ன என்பதையும், அந்த சம்பவங்களை உண்டுபண்ணிய சக்தி எது என்பதையும் நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் அல்லவா? கவனித்துக் கேளுங்கள். 14வது லூயி மிகுந்த பெருமை கொண்டவராகவும் தன்னம்பிக்கை கொண்டவராகவும் இருந்தார். அவர் இன்னாரை வைப்பாட்டிகளாக வைத்துக் கொண்டிருந்தார். இன்னாரை மந்திரிகளாக வைத்துக் கொண்டிருந்தார். பிரான்ஸ் தேசத்தை மோசமாக அவர் ஆண்டு வந்தார். அவருடைய சந்ததிகள் பலவீனமாய் இருந்தார்கள். அவர்களும் பிரான்சை மோசமாய்த்தான் ஆண்டு வந்தார்கள். அவர்களும் இன்னார்களுக்கு தயவுகள் காட்டி இன்னார்களை வைப்பாட்டிகளாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அச்சமயம் சிலர் சில புத்தகங்களை எழுதினார்கள். 18வது நூற்றாண்டின் கடைசியில் 2 டஜன் பேர்கள் பாரிஸில் இருந்தார்கள். அவர்கள் மக்கள் எல்லாரும் சுதந்திரமானவர்கள் என்றும் சமத்துவம் உள்ளவர்கள் என்றும் பேசி வந்தார்கள். இவைதான் பிரான்சு முழுவதிலும் மக்கள் ஒருவரை ஒருவர் கொல்லவும் ஒருவரை ஒருவர் மூழ்கடிக்கவும் ஆரம்பிக்கும்படி செய்தன. அவர்கள் மன்னரையும் மற்றவர்களையும் கொன்றார்கள். அச்சமயத்தில் பிரான்சில் ஒரு மேதை இருந்தார். அவர்தான் நெப்போலியன். அவர் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவரையும் வெற்றி கொண்டார். அதாவது அவர் ஒரு பெரிய மேதையாய் இருந்தபடியால் ஏராளமான மக்களை கொன்றார். ஏதோ சில காரணங்களுக்காக மக்களை கொல்லுவதற்கு அவர் ஆப்பிரிக்கா சென்றார். அங்கே அவர்களை மிக நன்றாகவும் மிக தந்திரமாகவும் மிக புத்திசாலித்தனமாகவும் கொன்றபடியால் பிரான்சுக்கு அவர் திரும்பியதும் ஒவ்வொருவரும் தமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். அம்மாதிரியே எல்லாரும் அவருக்கு அடங்கி நடந்தார்கள். அவர் சக்கரவர்த்தியாக வந்த பின்பு மீண்டும் மக்களை கொல்லுவதற்காக இத்தாலிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் பிரியாவுக்கும் போனார். அங்கேயும் அவர் ஏராளமான மக்களை கொன்றார். ருஹியாவில் அச்சமயத்தில் அலெக்சாண்டர் என்ற ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர் ஐரோப்பாவில் சமாதானத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்று தீர்மானித்தார். அதனால் அவர் நெப்போலியனுக்கு விரோதமாக போர் செய்தார். 1807ஆம் வருஷத்தில் அவர் நெப்போலியனோடு சிநேகமானார். ஆனால் 1811 அவர்கள் இருவரும் மீண்டும் சண்டை போட்டுக் கொண்ட படியால் ஏராளமான மக்களை கொல்லுவதற்கு மீண்டும் ஆரம்பித்தார்கள். 6 லட்சம் பேர்களை நெப்போலியன் ருஹியாவுக்குள் அழைத்துச் சென்று மாஸ்கோவை கைப்பற்றினார். பின்னால் திடீரென்று மாஸ்கோவை விட்டு அவர் திரும்பி ஓடினார். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், தியாகலிங்கம்.